பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஆவியானவருடைய துணையோட நம்ம தெரிந்து கொள்ள போகிற காரியம் எதை குறித்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிற நமக்கு இன்னொரு பேர் இருக்கிறது. அது சீஷர்கள் என்கின்ற அந்த பேர். அதுக்கடுத்து அவரை விசுவாசித்தபடியினால் விசுவாச வீட்டுக்காரர்கள் அப்படின்னு சொல்லி கூட, விசுவாசிகள் என்று சொல்லி கூட நம்ம அழைக்கப்படுவோம் இல்லைங்களா? அப்படின்னா அந்த விசுவாசம் என்கின்றது அது கிரியைகள் மூலியமாக வெளிப்படும் பொழுதுதான் நான் ஒரு விசுவாசியாகவும், ஒரு விசுவாசியாக நான் இருக்கும் பொழுதுதான் நான் ஒரு சீஷனாகவும் இருக்க முடியும். நான் சீஷனாக இருந்தால் மட்டும்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பிரதிபலிக்க முடியும். ஏனென்றால் அவர் நமக்கு குருவாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேத வசனங்களில் பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னா நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம கிரியைகள் மூலியமாக நாம் வெளிப்படுத்தி காமிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேவனுடைய வசனம் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு புத்திமதியை சொல்லுகின்றது. அப்படி என்றால் இன்று உலகத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். 40,000க்கும் மேலான பிரிவினைகள் கிறிஸ்தவத்துக்குள் அது ஒரு மதமாகவும், அந்த மதத்துக்குள் 40,000 டினாமினேஷன் என்கின்ற பிரிவினைகளும் இருக்கிறது. அந்த பிரிவுகள் என்கின்ற அந்த டினாமினேஷன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு ஏற்ற அந்த கிரியைகள் அவங்க கிட்ட பார்க்க முடியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பார்க்க முடியாது. ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லி அதுக்கு ஏற்ற கிரியைகள் இல்லாமல் போகும் பொழுது அப்படிப்பட்ட விசுவாசம் அந்த மனுஷனை நிச்சயமா ரட்சிக்க கூடுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. அப்படின்னா எந்த விசுவாசத்தை அவங்க நழுவ விட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க ஞாயிறுந்தோறும் சபைக்கு சென்று போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் போய் ஆண்டவரை துதித்து வருகிறோம், நாங்கள் பாஷைகளில் பேசுகிறோம், நாங்கள் ஆவில் நிரம்புகிறோம், நாங்கள் 2 மணி நேரம் கர்த்தரை ஆராதித்து வருகிறோம், தொழுது கொண்டு வருகிறோம், நாங்கள் ஒவ்வொரு பண்டிகைகளையும் செய்கிறோம். இதோ இந்த உபவாச நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது ரோமன் கேத்தலிக் திருச்சபைகளுக்குள்ளேயும், அதுக்கடுத்து இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகளுக்கு கூட அதிலிருந்து வந்த ஒரு பிரிவினையாக இருக்கிறபடியினால இந்த கட்டட சபைகளுக்குள்ள கூட அப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் பாரம்பரியமாக பின்பற்றி வருகிறார்கள். அதனால அந்த 40 நாள் அவங்க வந்துட்டு கஞ்சி குடித்து கொண்டே ஆண்டவருக்கு தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி காமிக்கிறோம் என்கிறதை போல எல்லா ஜனங்களுக்கும் நாங்க உபவாசத்தை பண்றதையும், நாங்க பண்ற அந்த உபவாசத்தின் மூலியமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல தங்களுக்கு விசுவாசம் உண்டு, நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அவர்களுடைய கிரியைகள் மூலியமாக தங்களுடைய விசுவாசத்தை காமிக்க போகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட விசுவாசம் அவர்களை ரட்சிக்க இயலாது. ஏனென்றால் வேத வசனங்களுக்கு அப்படிப்பட்ட எந்த ஆதாரங்களும் இல்லாதபடியினால், தேவனுடைய வசனத்துக்கு மாறான பாரம்பரியம் அவர்கள் பின்படுகின்றபடியினால அப்படிப்பட்ட விசுவாசம் வேதத்தில் இல்லாத, வேதத்துக்கு புறம்பே இருக்கின்ற காரியங்களை, இதோ மனுஷனால் உண்டாகப்பட்டிருக்கின்ற சில பாரம்பரியங்களை பின்படுகின்ற மனுஷர்களாக நாம் இருக்கும் பொழுது நாம் யாரா இருப்போமா? நாம் கைவிடப்படுகின்றவர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட விசுவாசம் நம்மை ரட்சிக்காது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஞாயிறுந்தோறும் நான் சபைக்கு சென்று போகிறேன், என் வீட்டின் அருகிலேயே சபை இருக்கிறது, ஆதலால் நான் வீட்டில் அருகிலேயே இருக்கிறபடியினால் ஒரு வாரம் தவறாமல் நான் சபைக்கு சென்று போகிறேன், அந்த இடத்தில் தசம பாகத்தையும் காணிக்கைகளையும் கொடுக்கிறேன், அங்க இருக்கின்ற ஒரு போதகர் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற ஒரு சகோதரர் எனக்காக மன்றாடி கர்த்தருடைய சமூகத்தில் எனக்காக ஜபிக்கின்றபடியினால் நான் ஆசைப்படுகின்ற அனைத்தையும் தேவன் எனக்கு கொடுக்கின்றவராக இருக்கிறார், என் வாழ்க்கை மிகவும் செல்வ செழிப்பாக இருக்கின்றது என்கிறதை போல நினைத்து கொண்டு தாங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் கர்த்தரால் தான் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர்களுடைய விசுவாசத்தை இப்படியாக காமிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வேத வசனத்துக்கு ஒப்பாக அவர்களுடைய விசுவாசம் இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேத வசனத்துக்கு ஒப்பாக அந்த விசுவாசம் இல்லாதபடியினால அவர்கள் ரட்சிக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆனா அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக அல்ல, தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பிட்டு அந்த வசனத்தின் அடிப்படையில அவருடைய பிள்ளைகளாகிய நாம்
அந்த கிரியைகள் மூலியமாக நம்மளுடைய விசுவாசத்தை காமிக்கின்றவர்களாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானத்தை பெற வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதா? அப்படி என்றால் அவருடைய நாமத்தில் மட்டும்தான் மீட்பு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கின்ற அந்த வசனத்தின் படிய நாம் அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு இன்று ரட்சிப்புக்குள் நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் கிரியைகள் மூலியமாக வெளிப்படுத்தி காமிக்கின்றவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அந்த கிரியைகள் மூலியமாக நம்மளுடைய விசுவாசத்தை காமிக்கின்றவர்களாக இருக்கிறோம் இல்லைங்களா? இன்று கட்டட சபைகளையும் வேற புறம்பே இருக்கின்ற தேவனை அறியாத மக்களுக்குள்ளேயும் அவர்கள் அநேக விசுவாசங்களை பின்பற்றி சென்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் ஒரு காரியத்தை, ஒரு விஷயத்தை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அந்த அவர்கள் விசுவாசிக்கின்றவைகளை இது தேவன் என்றும் இது எங்களுடைய பாரம்பரியம் என்றும் அநேக காரியங்களை சொன்னாலும் அவர்கள் பின்படுகின்ற அந்த சில காரியங்கள், அதன் மேல் வைத்திருக்கின்ற அந்த விசுவாசம் அவர்களுடைய கிரியைகளில் நன்னடக்கை என்கிறது இருக்கு இல்லைங்களா? அவங்களுடைய வாழ்க்கையில், அவங்களுடைய நடக்கைகளுக்குள் எதனா மாற்றம் ஒரு புறஜாதிக்கும் கர்த்தரை அறியாத ஒரு சில மக்களுக்கும், அதுக்கடுத்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிற இவர்களுக்கும் எதனா வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எந்த வித்தியாசத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. அவர்கள் கெட்ட வார்த்தை பேசுறாங்களா, இவங்களும் கெட்ட வார்த்தை பேசுவாங்க. இதோ இவங்க கணவனை மதிக்க மாட்டாங்களா, அவங்களும் கணவனை மதிக்க மாட்டாங்க. அப்படியாகத்தான் எந்த வித்தியாசங்களும் இருக்காது. ஆனா நான் வாரத்துக்கு ஒரு முறை உபவாசத்தை போடுவேன். நான் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு முறை போய் எல்லா இடத்துலயும் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு வரேன். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால எனக்கு ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு அப்படின்றது போல இப்படியெல்லாம் ஆண்டவரை வந்துட்டு மகிமைப்படுத்த முடியும். இதனால ஆண்டவர் சந்தோஷப்பட்டு எனக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுத்துருவாரு, இதனால ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு அப்படின்றது போல நினைக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய வசனத்துக்கு விரோதமாக செயல்படுகின்ற ஒரு இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்க முடியாது. எங்கே? அவருடைய நாமத்தில், அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அதன்படி நடக்கின்ற அவருடைய பிள்ளைகள் 2 பேர் 3 பேராக ஒரு இடத்தில் கூடி வரும் பொழுது அந்த இடத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பார். அப்படி என்றால் அவருடைய வசனத்துக்கு மாறாக நடக்கின்ற அந்த மக்கள் அவருடைய வசனத்துக்கு மாறான சில போதகங்களை உபதேசிக்கும் பொழுது அந்த இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவி அந்த இடத்தில் இருக்குங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. வேறொரு இயேசு அப்படின்னு சொல்லி கூட எழுதப்பட்டிருக்கோ, அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக நடக்கின்ற அநேக காரியங்களை பின்படும் பொழுது அந்த வசனத்துக்கு மாறாக அவர்கள் உபதேசிக்கின்ற அந்த உபதேசங்களை கேட்கும் பொழுது நான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஆவியினால் நடத்தப்படாமல் இந்த உலகத்துக்குரிய ஆவியினால் நடத்தப்படுகின்றவனாக மாறிவிடுவேன். அது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் இருக்க முடியாது. அப்படி என்றால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இல்லாத இடத்துக்கு நம்ம யார் ஒருத்தருமே போகக்கூடாது இல்லைங்களா? அங்க போனாலும் எந்த விதமான பிரயோஜனமும் நம்மளுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஆத்மா ரட்சிக்கப்படாது. அதுக்கடுத்து இந்த உலகத்துல நம்ம இருக்கிற வரைக்குமே நமக்காகட்டும் நம்மளுடைய பிள்ளைகளுக்காகட்டும் எந்த விதமான கேரண்டியும் நம்மளுக்கு இருக்காது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளே கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமா நடந்து கொண்டு இருக்கிறதுனால, கர்த்தருக்கு பகையாளிகளாக மாறி இருக்கிறதுனால, நம்மளே பிசாசுடைய கருத்துல இருக்கிறபடினால பிசாசு தான் நம்மளை ஆளுகை செய்து கொண்டிருப்பான். நம்ம பாவம் பெருக 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 அவனுக்கு அதிகாரம் பெருகி கொண்டு வீட்டுகள்ல பிள்ளைகள் பொறுக்கும் பொழுது ஊனமாக பொறுக்கின்றதோ நோய் நொடிகள் என்கிறது நம்மளுக்கு பெருகி கொண்டே போய் அதுக்கடுத்து எல்லா விதமான இச்சைகள் என்கின்ற கட்டுகள்னால அதிலிருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு கட்டுகள்ல கட்டப்பட்டவர்களாக எந்த விதமான ஆவின் கனிகளும் இல்லாம ஒரு புறஜாதியோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்களை காற்றும் அதிக சீர்கேற்றவர்களாக இருக்கிறவர்களாக இன்று நாம் பார்க்கின்ற அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கின்றதை நாம் பார்க்க முடிகிறது இல்லைங்களா? ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று நம்மை ரட்சித்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த தூய ரத்தத்தினால் நம்மை கழுவி அவருடைய பரிசுத்த ஆவிய நம்ம மேல் ஊற்றி அவருடைய வார்த்தையை கைகொண்டு நடக்கும்படியாக அவருடைய ஆவியினால் நமக்கு உதவி செய்கின்றவராக இருக்கிறார். அப்படி என்றால் அந்த வேத வசனத்தில் சொல்லியிருக்கின்ற அந்த வார்த்தையின்படியான அந்த கிரியைகள் நமக்குள் இருக்க வேண்டும். அந்த கிரியைகள் வெளிப்படும் பொழுதுதான் ஆம் என்னுடைய விசுவாசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யாகவே என்னுடைய பாவத்துக்கு மரித்தார், அவர் என் உடலுக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார், அவர் தான் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்கின்றது ஒரு எடுத்துக்காட்டாக நாம் கர்த்தரை பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் இல்லைங்களா? அதனால்தான் யாக்கோபு 2வது அதிகாரம் 17 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வசனத்தை வாசிங்க 17 18. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. ஆமென். ஆமென். பாருங்களேன், ஒருவன் எனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லுகிறான். ஏன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் வசனங்களை அறியாத ஒரு இன்று பாரம்பரிய கிறிஸ்தவராக இருக்கிற ஒரு கிறிஸ்தவரை அவர் எனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லி
நம்மிடத்தில் நான் என்னோட விசுவாசத்தை நான் கிரியைகள் மூலியமாக காமிக்கின்றேன், நீ இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனம் இப்படியாக இருக்கின்றது, ஆம் நான் சீஷனாக இருக்கிறேன், இதுதான் சத்தியம் என்று சொல்லுகிறாயே, அப்படி என்றால் உன்னுடைய விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியைகள் உன்னிடத்தில் இருக்கிறதா என்று சொல்லி ஒரு கர்த்தரை அறியாமலும் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமலும் இதோ உலக கிறிஸ்தவனாக இதோ தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படாதவன் நம்ம இடத்தில் ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அந்த கேள்விக்குண்டான அந்த பதில் என்கின்றது நம்மளுடைய கிரியைகள் மூலியமாக அவன் புரிந்து கொள்ளும்படியாக நம்மளுடைய கிரியைகள் இருக்க வேண்டும் இல்லைங்களா? நம்ம சீஷியர்கள் அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்படுகிறவர்கள் என்றால் நம்மளுடைய உதடுகளின் வார்த்தை, நம்மளுடைய கண்களின் பார்வை, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையின் நடக்கை என்கின்றது அவர்களுக்கு ஆம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்துக்கு எல்லா விதத்திலையும் நாம் அலங்காரமாக இருக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்கிறோம் என்கிறது அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இல்ல பிரதர், வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கு, அதனால நான் பொய் சொல்ல மாட்டேன் பிரதர், வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா, ஆண்டவர் எனக்குள்ள வாசம் செய்கிறார் பிரதர், அதனால வந்துட்டு அவருடைய ஆலயத்தை நான் கெடுத்தா ஆண்டவர் என்னை கெடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் பிரதர், அதனால நிச்சயமா இந்த வசனம் சொல்லி இருக்கிறதன் படி இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சம் என்கின்ற அந்த வசனம் நம்மளுக்குள்ள வெளிப்படுகிறது அப்படின்றது கர்த்தரை அறியாத இந்த உலக ரீதியான கிறிஸ்தவர்கள் என்கிறவங்க கூட புரிந்து கொள்வார்கள். அதனாலதான் விசுவாசம் என்கிறது அது கிரியைகள் மூலமாக வெளிப்பட வேண்டும். நாம் இன்று வீட்டு சபையில் இருக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்படுகின்ற அவருடைய பிள்ளைகளும் சீஷர்களுமாக இருக்கிறோம். இதோ அவருடைய 2ஆம் வருகையின் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிறோம், அந்த கிறிஸ்து யார் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி நம்மளுடைய விசுவாசம் என்கின்றது இது எல்லாத்தையும் நாம் அறிந்து கொண்டோம் என்கின்றபடியினால அது உறுதிப்படாது. நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், அவர் மேல் விசுவாசத்தை வைத்திருக்கிறோம் என்கின்றது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையின் நடக்கையில அது கர்த்தருக்கு முன்பதாகவும் மனுஷர்களுக்கு முன்பதாகவும் வெளிப்படும் அப்படின்றத அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மறக்க கூடாது. அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்துட்டு கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி எழுதப்பட்டது போல எங்களுடைய கிரியைகள் விசுவாசத்துக்கு ஏதுவாக இல்லையா? இல்ல பிரதர், ஆரம்ப நாட்கள்ல நான் ஒரு புறஜாதியா இருக்கும்போது, நான் சிலை வழிபாடுகளை செய்கின்றவனாக இருக்கும் பொழுது, இதோ நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது ஆண்டவர் யார் என்று சொல்லியோ அவருடைய வசனத்தை பின்பற்றுகிறதுனால என்ன லாபம் என்கிறது ஏதொன்று அறியாதவனாக நான் இருந்த அந்த நாட்களில எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட அந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தான் மெய்யான தேவன் என்றும் அவர் தான் பிதாவாகிய தேவன் என்றும் என்று சொல்லி அறிந்து கொண்ட அந்த நாட்களிலேயே எவ்வளவு உற்சாகமாக நாம் ஆண்டவருக்கு முன்பதாக அந்த விசுவாசத்தின் அந்த கிரியைகளை நம்மளுடைய நடக்கையில காமிக்க ஆரம்பித்தோம். ஆனா போக 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 விசுவாசத்துல அப்படியே சோர்வடைந்தவர்களை போல நாங்க மாறிவிட்டோம் பிரதர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்மள யாருன்னா சில பேர் இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து தான் பேசுகிறார். என்னவென்று சொல்லி இதோ ஆரம்ப நாட்களில் நமக்குள் விசுவாசத்துக்கு ஏற்ற அந்த கிரியைகள் இருந்தது உண்மைதான் என்று சொல்லி கர்த்தர் பாற்றிருக்கிறார். அப்படியாகவே ஆதியில் கொண்ட அந்த விசுவாசம் என்கிறது அந்த ஆதியில் கொண்ட அந்த விசுவாசத்தை உன் கிரியைகள் மூலமாக நீ வெளிப்படுத்தி காமித்தபடியே இன்றும் நீ காமிக்கிறாயா என்று சொல்லி பார்க்கும் பொழுது இல்லை. அன்றோடு இன்றை உன்னை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உன்னுடைய விசுவாசம் ஆனது உன்னுடைய கிரியைகள் மூலமாக வெளிப்படாமல் உன்னுடைய கிரியைகள் இந்த உலக மனுஷர்களுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பதாக நம்மளுடைய கிரியைகள் இருக்கிறதா? அப்படிப்பட்ட கிரியைகள் நமக்கு இருந்திருந்தால் அப்படிப்பட்ட கிரியைகளில் வெளிப்படாத அந்த விசுவாசமானது நம்மை ரட்சிக்காது. இஸ்ரேல் ஜனங்களையும் பார்க்கும் பொழுது அவர்கள் வெளி தோற்றத்தின்படியாக அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்படுகிறவர்கள் என்று பழைய உடன்படிக்கையில் தன்னை கர்த்தர் என்று சொல்லி வெளிப்படுத்தி கொண்ட அந்த தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிதான் அழைக்கப்படுகிறார்கள். அவர்களும் வேத வசனத்தின் மேல் தான் நாங்களும் விசுவாசத்தை வைத்திருக்கிறோம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தையின்படியான அந்த கிரியைகள் அவருக்குள் இல்லாதபடியினால் தான் அவர்கள் கைவிடப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால தான் அவங்க யார் ஒருத்தருமே அவங்களுக்குள்ள நிறைய பேர் ஏசப்பா குமாரனா மனுஷகுமாரனா இந்த உலகத்துக்கு வந்த அந்த நாட்கள்ல அவங்களால புரிந்து கொள்ளவே முடியவில்லை அவர் தான் பிதா அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஜனங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு பாரம்பரியத்தை பின்படுகிறேன், நான் இந்த ஒரு திருச்சபைக்கு போறேன் அப்படின்னு சொன்னா இல்ல இந்த சபைக்கு போனதுக்கு அடுத்து என் வேலை எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கடுத்து வந்துட்டு கடன் பிரச்சனை தான் மாறிடுச்சு, இந்த விஷயங்கள்லாம் மாறிடுச்சு அப்படின்னா கடவுள் அப்படின்றவரு என்னுடைய பிரச்சனைகளை முற்றிலுமா தீர்த்து வைத்து என்ன இந்த உலக ரீதியான இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து எனக்கு எந்த குறையும் இல்லாம என்னை காப்பாத்திப்பாரு
அதுதான் கடவுளா இருக்கிறபடினால நான் அதுக்காகத்தான் சர்ச்சுக்கு போய் கொண்டிருக்கேன், நான் அதனால தான் தசம பாகம் கொடுக்குறேன், அதனால தான் இந்த போதகரை பின்படுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் தன்னோட விசுவாசத்துக்கு உண்டான அந்த டிக்ளரேஷன், அவருடைய விலாவரியா அந்த விசுவாசத்துக்குரியான அந்த சில காரியங்களை குறித்து சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னா இப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்க விசுவாசம் வசனத்துக்கு ஏற்றதன்படி இல்லை, அவங்க விசுவாசம் வசனத்துக்கு புறம்பே இருக்கிறது. அப்படிப்பட்ட விசுவாசம் அவர்களை நரகத்துக்கு கொண்டு போய்விடும் இல்லைங்களா? வசனத்துக்கு ஒப்பா இருக்கணும் அவங்களோட விசுவாசம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால், இதோ இந்த உலகத்தில் எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து, எல்லா விதமான இந்த கட்டுகளிலிருந்து ஒரு மனுஷன் வெளியே வர வேண்டும் என்றால், ஒருவன் வசனத்தை ஏற்றுக்கொண்டால் அதுக்குள் நிலைத்திருந்தால் அவன் மெய்யாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக இருந்து அந்த சத்தியத்தினால் விடுபடுவான், அந்த சத்தியத்தினால விடுதலையை பெற்றுக்கொள்ளுகின்றவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா? ரெவலேஷன் 2வது அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிங்க. ரெவலேஷன் 2வது அதிகாரம் 4-5. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்றே உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். ஆமேன். ஆமேன். பாருங்களேன், ஆதியிலே நீ என்மேல் கொண்ட அந்த விசுவாசத்தை, அந்த அன்பை நீ விட்டாய் என்று உன்மேல் நான் குற்ற சுமத்த கூடும் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்றாரு. ஏனென்றால் நீ ஆதியில் ஆண்டவர் மேல் வைத்திருந்த அந்த அன்பை உன் கிரியைகள் மூலமாக வெளிப்படுத்தி காமித்துக் கொண்டிருந்தாய். ஆனால் நாட்கள் போக போக உன்னுடைய ஆசைகள் மாம்சத்துக்குரிய ஆசைகளாக பெருகிக் கொண்டே வரும் பொழுது தேவனுடைய வசனம் உனக்கு எப்படியாக இருந்தது? உன்னுடைய ஆசைகளுக்கு ஒப்பாக இல்லாத பொழுது, உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றதன்படியாக தேவனுடைய வசனம் இல்லாத பொழுது, இதோ அநேக மாம்சத்துக்குரிய கேள்வி எழும்பும் பொழுது தேவனுடைய வசனம் தேனிலும் மதுரமாக இருந்தது என்று தேவனுடைய வசனம் பாரமாக இருதயத்துக்கு இருக்கிறதா? தேவனுடைய வசனம் பாரமாக இருக்கிறது என்கிறதை எப்படி அறிந்து கொள்ளலாம்? நான் முன்னே சத்தியத்தை அறிந்து கொண்ட அந்த நாட்களில் பிரதர், நான் அதிகாலையில் எழும்பி இவ்வளவு நேரம் ஜபிப்ப பிரதர், எல்லா காரியத்துக்காக ஜபிப்ப பிரதர், உற்சாகமா ஒவ்வொரு வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த வசனம் என்னை குறித்துதான் எழுதப்பட்டிருக்கு, இதன்படியாக நான் என்னை மாற்றிக் கொள்ளுகிறேன், என் வாய் வார்த்தைகள்ல இதெல்லாமே கர்த்தருக்கு விரோதமா இப்படி செயல்பட்டு கொண்டிருந்தேன், இது அதற்காக எல்லாம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்தும் பொழுது எனக்குள்ள ஆவின் கனிகள் எல்லாம் முற்றிலுமா வெளிப்பட்டது பிரதர். நான் எங்க போய் ஜபிக்கும் பொழுது கை வைக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாத்தையும் செய்து கொண்டு வந்தாரு பிரதர். ஆனா இன்றைய நாட்களில் பிரதர் நான் அதை செய்ய முடியவில்லை பிரதர் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு கிளியரா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கே தெரியும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய விசுவாசம் அது கிரியைகள் மூலமாக வெளிப்படாமல் இருக்கிறது. நாம் அவிசுவாசிகள் என்கின்றது கிரியைகள் மூலமாக வெளிப்படும். எப்படியாக? நம்மளுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற முறுமுறுப்பின் வார்த்தைகளாக இருக்கட்டும், இன்னும் எவ்வளவு நாள் தான் என்று சொல்லி பேசுகிற அவிசுவாசமான வார்த்தைகளாகட்டும், எதனா ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தாலும், இல்லைன்னா ஒண்ணு வேணாம், இதோ எப்ப பார்த்தாலும் பயந்து என்ன நடந்துருமோ, என் பிள்ளைக்கு என்ன நடந்துருமோ, எனக்கு என்ன நடந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டே இருக்குற அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கிரியைகள் மூலியமா வெளிப்படும்போது புரிய வரும், இந்த மனுஷனுக்கும் ஆண்டவருக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாத அளவுக்கு கம்ப்ளீட்டா வந்துட்டு ஆண்டவர் விட்டு வெளியே போயிருக்கான். வேத வசனங்களை வாசிக்க மாட்டேன்றாரு, ஜபிக்க மாட்டேன்றாரு. அதுக்கடுத்து வந்துட்டு இவங்க உதடின் வார்த்தைகளை வெளிப்படுத்தி காமிக்கிறது அப்படின்றது கிளியராவே நமக்கே தெரிய வரும் ஆண்டவர் வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி. ஏன்னா நம்மளுடைய உதடுல இருந்து அந்த சொல்லானது பொறுக்கின்றதுக்கு முன்பதாகவே நம்மளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை இன்னது என்கிறது இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனால நிதானிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அப்படின்னா நமக்கு தெரியாதுங்களா? நிச்சயமா தெரியும். அதனால்தான் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 10வது அதிகாரம் 22வது வசனம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். இயேசுப்பா முன்கூட்டி நமக்கு சொல்லி இருக்கிறார், இன்று நாம் விசுவாசத்துக்கு ஏற்ற அந்த கிரியைகளை நம்மளுடைய நடக்கையினால் காமிக்க முடியவில்லை பிரதர். விசுவாசத்தின் வார்த்தைகளை முன்னே போல பேச முடியவில்லை பிரதர். விசுவாசத்துக்கு ஏற்ற அந்த கிரியைகள் என்கின்ற எல்லா விஷயங்களையும் முன்னை போல செய்ய முடியவில்லை பிரதர். அன்று ஆரம்ப நாட்களில் கர்த்தரை அறிந்த பொழுது எவ்வளவு உற்சாகமாக கர்த்தருடைய பணிகளை நான் செய்து கொண்டிருந்தேனோ அந்த உற்சாகம் எனக்குள் முற்றிலுமாக குறைந்து இருக்கிறது பிரதர். அப்படின்னா அதுக்கு முழுசான காரணம் வேற ஒன்றும் கிடையாது, விசுவாசத்துக்குள் சோர்வடைந்து போயிருக்கிறோம் என்று சொல்லி. சோர்வு என்கிறது எப்பொழுது வரும்? சோர்வு என்கிறது எப்பொழுது வரும் என்றால், கர்த்தருடைய
வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது, தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத அநேக சொந்த பந்தங்கள் நம்மளுடைய சுற்றிலும் இருப்பார்கள். கர்த்தரை அறியாத புறஜாதிகளா இருக்கிற அநேக மக்களோட கூட நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை நாம் நடத்துவோம். ஆனால் அவர்கள் மத்தியில் நாம் இருந்தாலும் அவர்களை பார்த்து, துன்மார்கனை பார்த்து எரிச்சல் அடையாது என்று சொல்லி வேத வசனங்களில் எழுதப்பட்டிருக்கின்றது இல்லைங்களா? அவனை துன்மார்கனையும் நீதிமானா இருக்கின்ற சன்மார்கனையும் கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார். ஆம், மெய்தான். ஆனால் மனுஷர்களை தேவன் உண்டு பண்ணும் பொழுது எல்லாரையும் எப்படியாக உண்டு பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவருடைய சாயலாகவே அவரோடு எல்லா மனுஷர்களையும் உண்டு பண்ணியிருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், சிறு குழந்தையை போல மாறாவிட்டால் நீ பரலோக ராஜ்யத்துக்குள் சுதந்தித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி. அப்படியாக கர்த்தர் மனுஷனை படைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாக நடக்கின்றதுக்கு தேர்ந்தெடுத்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ எப்பொழுது துணிவானோ அப்பொழுது அவன் என்னவாக மாறுவான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவன் பிசாசுடைய கருவியாக மாறிவிடுவான். அதுதான் இன்று நாம் பார்க்கிறோம். கர்த்தரை அறியாமலும் அவருடைய வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமலும் கீழ்ப்படியாமலும் இருக்கின்ற கிறிஸ்தவர்கள். ஆனாலும் இதோ நம் மத்தியில் தேவனுடைய வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் இருக்கின்ற சகோதரனாக சகோதரியாக ஒரு வேளை நாம் இருந்தால் அதுக்குண்டான காரணம் என்ன? உலகத்தின் மேல் இருக்கின்ற பற்றுதலோ, இல்லை என்றால் உலகத்தின் மேல் இருக்கின்ற ஒரு வாஞ்சையோ, இல்லை என்றால் உலகத்தின் மேல் உண்டான சில சிற்றின்ப அந்த ஆசைகள் எனக்குள் நிறைவேறவில்லை என்று சொல்லி அதனால் உண்டான ஒரு மனசோர்வோ, அப்படிப்பட்ட சோர்வுகள் தான் நமக்குள்ள ஆதியில் கர்த்தர் மேல் கொண்டிருந்த அந்த ஒரு விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியைகளை இப்பொழுது நாம் காமிக்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய விசுவாசம் முற்றிலுமாக விழுந்து போன நிலைமையில் இருக்கும். அப்பொழுதுதான் நாம் இதோ கர்த்தரை அறியாமலும் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படியாக நடக்காத கிறிஸ்தவர்களை போல நாங்களும் இதோ நம் வீட்டிலும் நம் சுற்றிலும் இருக்கின்ற மக்களுக்கு முன்னாடியும் நம்மளுடைய நடக்கைகள் இருக்கும் என்கின்றத கர்த்தரும் அறிவார், நாமும் அறிந்திருக்கிறோம். அதுக்கு முழு காரணம் வேற யாரும் கிடையாது, நம்ம தான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மத்தாய் 10வது அதிகாரம் 22வது வசனத்துல நீங்க கவனிச்சு பார்க்கும்போது, ஏசப்பா இதோ என் நாமத்தின் நிமித்தமாக நீங்க எல்லாராலையும் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா நாம் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கிறோம் என்றால் அந்த தேவனுடைய வசனத்தை மறுதளிக்கும்படியாக அநேக சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய வசனத்தை மறுதளிக்கும்படியான எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், அது ரத்த சம்பந்தமாக இருக்கின்ற உறவுக்காரர்களுடைய அந்த வார்த்தைகள் மூலியமாக, என்ன கடவுள் கழுவுடல்ன்ற பின்ன பாரு எங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு, உன் வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா குத்தி காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி சோர்வடைஞ்சு அப்படியே வேதனை அடைஞ்சு பாத்தியா அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு மோட்டிவேஷனா எடுத்துட்டு நம்ம ஆவிக்குரிய அந்த ஒரு பிரயாணத்திலிருந்து மாம்சத்துக்குரிய பிரயாணத்தை நம்ம வந்துட்டு வாழலாம்ப்பா, வேணாம் ஏசப்பா வந்துட்டு நாங்க நியாயந்தோறும் சர்ச்சுக்கு போறோம், வசனங்களை கேட்கிறோம், எங்களுக்காக ஜபிக்கின்ற சகோதரர்கள் இருக்கிறாங்க, எல்லா சத்தியத்தின் ஆழத்தையும் புரிந்து இருக்கிறோம். ஆனாலும் இந்த உலகத்துல என் வாழ்க்கையை நடத்தி தானே தீரணும். அதனால இந்த காரியங்களுக்கு இந்த மனுஷர்களை வந்துட்டு நான் வந்துட்டு சம்பாதித்துக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் ஆமா போட்டு அவங்களை எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா அவங்களோட கூட நான் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ ஆண்டவருடைய வசனத்தையே பேசாம, இல்லைன்னா வந்துட்டு அவங்க செய்யற தவறுகளை தேவனுடைய வசனத்துக்கு விரோதமா இது இருக்கு அப்படின்னு சொல்லி சொந்த பந்தத்துல யாரெல்லாம் நரக பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை யாரையும் எச்சரிக்காம அப்படியே போய் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கைய வாழுகின்றவர்களாக இருந்தா நம்ம கைவிடப்படுகிறது தான் நம்மளுடைய நிலைமையா மாறிடும் இல்லைங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது நாம் எல்லாராலையும் பகைக்கப்படுவோம். அப்படி என்றால் அவரால் பகைக்கப்படக்கூடாது, நாம் அவர்களால் நேசிக்கப்படுகின்ற ஒரு நபராக மாற வேண்டும் என்றால் அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றதன்படியாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு பரிகாச பேசுகிறது பிடிக்கும், அப்படி என்றால் நீங்களும் பரிகாச பேசுகின்ற ஒரு பரிகாசக்காரனாக மாற வேண்டும். அவர்களுக்கு கோவக்காரர்களாக நீங்கள் எல்லா காரியங்களையும் குறித்தும் நீர் கண்டித்து பேசுகின்றவர்களாக அவர்களுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை குறித்து நீங்கள் நியாய தீர்ப்பு தீர்மானங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அழைப்பார்கள். புறஜாதியா இருக்கின்ற அவர்களுக்கு நாங்கள் வேதத்தின் அடிப்படையில் நியாய தீர்ப்பு சொல்லுகின்றதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் நாம் வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த காரியங்களுக்கெல்லாம் இதுதான் காரணம் என்று சொல்லி வேத வசனங்களை மேல் சொல்லி எடுத்து காமிக்க முடியும். இல்லை என்றால் இந்த வசனத்துக்கு மாறாக நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கர்த்தருடைய கரம் உங்களுக்கு விரோதமாக இருக்கும் என்று சொல்லி எச்சரிக்க முடியும். ஆனால் அவர்கள் பகைக்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு தகப்பன் பகைக்கின்றார், அவர் எனக்கு
சொத்து பத்து எதையும் கொடுக்க மாட்டேன், ஏதோ நீ இயேசுவை ஏத்துக்கிட்டன்னா, நீ ஏதோ நம்மளுடைய அந்த பாரம்பரியத்தை பின்படல அப்படின்னு சொன்னா என் சொத்துல எதையும் கொடுக்க மாட்டேன்னா, எதுவுமே வேணாம் எனக்கு. ஏசப்பா எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறாரு, நான் ஒழிக்கிறேன், ஆண்டவர் நடத்துவார் என்ன. ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்காரு, நாளை குறித்து யோசிக்காதப்பா, இன்னைக்கு பத்தி மட்டுமே பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால நான் வந்துட்டு அந்த காரியங்களை குறிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் விசுவாசத்தை கிரியைகள் மூலியமாக வெளிப்படுத்தணும். இல்ல பிரதர், நான் கொஞ்ச நாள் பிரதர் அப்படியே மாத்திக்கிற பிரதர், வந்துருவேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா காலத்துக்கு வர முடியாது இல்லைங்களா? ஏன் அப்படின்னா, நான் இன்னைக்கு ஒரு 1 hour ஒரு விஷயத்துல நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா அந்த 1 hour அடிஷனுக்குள்ள போற அப்படின்னு அர்த்தம். அதே ஒரு நாள் இருந்தேன்னா 24 மணி நேரமா அடிஷன்ல இருக்கிற அப்படின்னு அர்த்தம். நாளைக்கு அந்த அடிஷன் அப்படியே இழுத்துட்டு தான் போவோம், இன்னும் அது பெருக்கிட்டே தான் போவோமே தவிர அது குறையாது. அப்படின்னா அந்த அடிஷன்ல இருந்து வரணும்னு இன்னில இருந்தே அந்த 1 hour அப்படியே 1 hour குறைச்சிட்டு 24 மணி நேரமா இருந்தவன் 23, 22, அப்படியே 20, 15, நான் அப்படியே 5, 4, 3, 1 வந்து 0க்கு மாறும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் நம்மளோடு உள்ளத்துக்குள்ள இருந்து எழும்பணும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வசனம் நமக்குள்ள நிறைவேறும் பொழுது நம்ம மகிழ்ந்து களி கூறுகின்றவர்களாக இருக்க வேண்டுமே அல்லாம நம்ம இருதயத்தில் சோர்ந்து போகிறவர்களை போல இருக்கக்கூடாது. வசனத்தை வாசிங்க. மத்தாய் 24வது அதிகாரம் 12வது வசனம். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஆமென். ஆமென். இன்று எப்படி இருக்குங்க உலகம், எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அக்கிரமம் மிகுதியாகிறதுனால அநேகர்களுடைய அன்பு தணிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் மத்தியில ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்பட்ட அந்த ஆதி அப்போஸ்தலர் மத்தியில இருந்த அந்த சீஷர்கள் மத்தியில இருந்த அந்த உடன் சகோதரர்களுக்குள்ளேயே சில பேர் எழும்பி அவர்களை காட்டி கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி, உலகத்தின் அந்த சிநேகத்துக்காக, உலகத்தை சுதந்திரத்துக் கொள்ளுகிறதுக்காக, இனி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை எதுக்குப்பா பின்பற்றணும், இதோ இந்த உலகத்தின் எந்த ஆசை இச்சைகளையும் நம்ம அடைய முடியாதே, இதோ அது எல்லாத்தையும் சுதந்திரத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஜீவனை இந்த உலகத்துல காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறதே. ஆனால் இதோ இவர்களை விட்டு முதலாவதாக நாம் வெளியே வந்து விடலாம் என்று சொல்லி என்ன பண்ணாங்களா, வெளியே வந்து தங்களோட கூட இருக்கின்ற அந்த சீஷர்களையே காட்டி கொடுக்கின்றவர்களாக மாறினாங்களா. மாறும் பொழுது ஆண்டவர் என்னன்னு சொல்லி சொன்னாரு, அதுக்கு முன்னாடியே அவர்களை எச்சரிக்கிறதுக்கு, உங்க மத்தியில இருக்கிற அநேக பேர் உங்களை வந்துட்டு இப்படி காமிச்சு கொடுக்கும் போதும் நீங்க வந்துட்டு இருதயத்தில் சோர்வடைந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா? அப்படின்னா அக்கிரமம் மிகுதி ஆகிறதுனால் இன்று உலகத்தில் அக்கிரமம் எப்படியாக பெருகி இருக்கிறது. கலப்படம் இல்லாத ஒரே ஒரு பொருளை நம்ம வந்துட்டு நம்மளோட அன்றாட வாழ்க்கையில புசிக்கிறதுக்கு பயன்படுத்துற எந்த பொருள்னா நம்ம வந்துட்டு இது பியூர் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுங்களா? கிடையாது இல்லைங்களா? எங்க போனாலும் இருக்கும். ஒரு பெட்ரோல் பங்குக்கு போனா 0ல இருந்து அந்த பெட்ரோல் ஸ்டார்ட் ஆகுங்களா? 10, 15ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த ருப்பீஸை. இல்ல நான் கரெக்டா தான் போட்டோம் அப்படின்னு சொல்லி மொபைல் ரிப்பேர் கடைக்கு போறேன், ஒரு இது போட்டிருக்க அப்படின்னு சொன்னால் அவனுடைய சுயநலவாதிகளாக இருக்கிறபடியினால, இல்லை என்றால் இதோ நான் அதிக புத்திசாலித்தனம் என்று சொல்லி நினைக்கின்ற அந்த மார்க்கெட்டிங்கான ஒரு மென்டாலிட்டியில இருக்கின்றதுனால, அந்த மார்க்கெட்டிங் நல்ல ஒரு மார்க்கெட்டிங் பண்ற ஒரு சேல்ஸ் மார்க்கெட்டிங் பண்றவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இல்ல, ஏமாத்துகின்றவராக இருக்கிறார் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. வஞ்சிக்கின்றவன் நரகத்து பாதையில இருப்பான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது இல்லைங்களா? ஆனா நாம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமே, இதோ இப்படி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி எரிச்சல் அடிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பொறுமையிலிருந்து வந்து நம்மள சேதப்படுத்துகின்றது ஏதொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்லி இருக்கிறாரு. உன்னை சேதப்படுத்தணும்னா உன் இருதயத்திலிருந்து புறப்படுகின்ற அநேக ஆசை இச்சைகள் தான் உன்னை சேதப்படுத்தும். அதனால புறம்பே நடக்கின்ற விஷயத்தினால ஏதோ உன்னுடைய ஆவிக்குரிய கப்பல் ஆண்டவரோடு கூட நடந்து கொண்டிருந்த ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அப்படியே விலகி போனதுக்கு இதெல்லாம் காரணம் என்று சொல்லி காமிக்கிறதுக்கு ஏதொன்றும் இல்லை. உலகம் இப்படியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் உலகத்தில் இந்த உலகம் என்கிறத ஆண்டவர் எதற்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பிசாசு இல்லைங்களா? இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அவனுக்கு சம்பந்தப்பட்ட ஏதொன்றும் என்னிடத்தில் இல்லை. பெருமையை எதிர்பார்க்கிறானா, நான் அதை விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அதையும் என்கிட்ட கிடையாது. ஏதோ நான் எனக்கு என்று சொல்லி சுயத்து குறிச்சு எதனா காரியங்களை குறிச்சு எதை அவன்ட்டு பேர் சொல்லி காமித்து கொண்டு எனக்குள்ள அவனுடைய தந்திரத்தை நடப்பிக்க எந்த விதமான காரணங்களும் என்னிடத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லி இயேசுப்பா தைரியமா சொல்றாரு இல்லைங்களா? அதன்படியாகத்தான் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இருக்கணும். அக்கிரமம் மிகுதியாக இந்த உலகத்துல இருக்கும். ஏனென்றால் நாம் இருக்கின்றது நோவா காலகட்டத்துல. நோவா நாட்களில் எப்படி இருந்ததோ அப்படியாகவே மனுஷகுமாரன் வெளிப்படும் அந்த நாட்களிலும் இருக்கும் என்று சொன்னதன்படியாகத்தான் இந்த உலகம் இருக்கும். ஆனா அதையே யோசிச்சு கொண்டு இருக்கிறதுனால அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. ஆண்டவரே, இது இந்த காரியங்கள் இப்படி இருக்கிறது, ஜபத்தில் எல்லா காரியங்களை குறித்து சொல்லு, அவ்வளவுதான்.
அதுக்கு உண்டான அந்த பதில் சகலத்துக்கும் நியாய தீர்ப்பு செய்கின்ற அந்த நியாயாதிபதிக்கு ஒப்பு கொடுத்த பின்பு அதை குறித்து யோசிக்க கூடாது, அதை குறித்து பேசுகின்றதோ அது குறித்து புலம்புகின்றவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படியே தொடர்ந்து புலம்பிக் கொண்டு அதை குறித்தே பேசிக் கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கும் பொழுது என்ன ஆகும்? அவிசுவாசமான வார்த்தை விசுவாசத்தை கூட்டுங்களா, அது அப்படியே நம்மள கம்ப்ளீட்டா விசுவாசத்துல இருந்து விலகும்படியாக செய்யுங்களா? விசுவாசத்துல இருந்து விலகி போகும்படியாகத்தான் அதை நம்மளை முற்றிலுமா அவிசுவாசியாக நம்மளை மாற்றிவிடும். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா 6வது அதிகாரம் 44வது வசனம். அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்தி பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. ஆமீன். என்னங்களா? அந்தந்த மரமானது அதன் கனியின் மூலியமாக அறியப்படும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. மரம் என்கின்றது ஒரு மனுஷனுக்கு ஒப்பிட்டு தான் ஆண்டவர் பேசுகிறார். கனி என்கின்றது அந்த மனுஷனுடைய நடக்கைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். அப்படி என்றால் மரம் என்றால் மனுஷன், கனி என்றால் மனுஷனுடைய நடக்கை. அந்தந்த மரத்தின் குணாதிசயம் அதன் கனியின் மூலியமாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா இன்னைக்கு நான் விசுவாசத்துக்குள்ள இருக்கிறேனா, இன்னைக்கு விசுவாசத்துல அதிகமா பெருகி இருக்கிறேனா, ஆவியானவர்னால நடத்தப்படுகின்றவனாக இருக்கிறேனா இல்லையா அப்படின்றது நம்மளுடைய கனி அப்படின்ற அந்த நடக்கையின் மூலியமாக நன்றாக நம்மாலேயே நிதானிக்க முடியும். அந்த மரத்தின் குணம் அந்த கனியினால் அறியப்படுகிறது போல நம்மளுடைய நடக்கை என்கின்ற அந்த கனியின் மூலியமாக அவிசுவாசத்தின் வார்த்தைகளை எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிறனா, எப்பொழுது எரிச்சல் அடைகின்றவனாக இருக்கிறனா, கோவப்படுகின்றவனாக இருக்கிறனா, சின்ன சின்ன விஷயங்களையும் என்னால ஒத்துக்கொள்ள முடியவில்லையா? இல்லை என்றால் உலக ரீதியான சில எதிர்பார்ப்புகள் இருந்து அந்த எதிர்பார்ப்பு கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லை பிரதர். ஒரு வேலையை பத்தி தான் பிரதர் இதை எதிர்பார்த்த, அந்த வேலையே எனக்கு கிடைக்கல பிரதர். பாருங்க ஒரு புறஜாதி ஆண்டவர் அறியாதவங்கள எப்படி இருக்கிறாங்க பாருங்க பிரதர். அப்படின்றது போல நான் ஆண்டவர் விட்டு விலகுறதுக்கு உண்டான அநேக காரணங்களை நம்ம முன் வைத்தாலும் அந்த காரணங்கள் எல்லாமே அதுக்கு ஆண்டவர் என்னன்னு சொல்றாரு. மத்தேயு 10வது அதிகாரம் 22வது வசனத்துல எல்லாராலையும் பகைக்கப்படுவாய், அதுக்கடுத்து உன்னுடைய ஜீவனையே எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி உன்னை கொல்லுறதுக்கு துணிகின்ற அளவுக்கு உன்னுடைய சொந்த பந்தமும் உன்னை சுற்றில இருக்கிற மக்களும் துணிஞ்சாங்கன்னா நீ வேத வசனங்களை நிறைவேற்றி உன் உயிரையே விட்டா கூட, ஸ்மிர்னா சபைக்கு சொல்றாங்க இல்லைங்களா, அது போல நீ வேத வசனத்தின் அடிப்படையில நடந்து உன்னுடைய ஜீவனை நித்திய ஜீவனுக்கு என்று நீ காத்து கொண்டு இந்த உலகத்தில் உன் ஜீவனை இழந்து போனால் நீ அதை கண்டு கொள்வாய் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, எந்த ஒரு விஷயங்கள்னாலையும் நம்மளுடைய இருதயம் சோர்வடைந்து நம்மளுடைய நடக்கை மாறவே கூடாது அப்படின்றது தான் ஏசப்பா நம்ம கிட்ட விரும்புகின்றவராக இருக்கிறார். அதனால நம்மளுடைய நடக்கை என்கின்ற அந்த கனியின் மூலியமாக நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் அந்த ஸ்டேஜ், இன்னைக்கு ஆண்டவருக்கும் நமக்கும் உண்டான அந்த உறவின் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது நம்மளுடைய நடக்கையின் மூலியமாக நாமே நிதானிக்க முடியும். யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆமென். என்னங்களா, ஏதோ கொடியானது அந்த மரத்துக்குள் நிலைத்திருக்காமல் போகும் பொழுது அது தனக்கு தானே கனி கொடுக்க முடியாது இல்லைங்களா? அப்படியாகத்தான் அந்த மரத்திலிருந்து கிடைக்கின்ற அந்த சத்துவங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அதன் மூலியமாகத்தான் அந்த வேரிலிருந்து அந்த கனிக்கு உண்டான அந்த எல்லா விதமான பலனும் கிடைக்கும். அதுக்கடுத்து தான் அங்க கனி முளைக்கும். அந்த கனியை அதுக்கடுத்து தான் நம்ம புசிக்க முடியும் இல்லைங்களா? ஓவரால் ஒரு கொடியானது மரத்துக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அது பலன் கொடுக்க முடியும். அப்படியாகவே நாமும் தேவனுடைய வசனத்துக்குள் நிலைத்திருந்தால் மட்டும்தான் நம்மாலையும் எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய ஆவியை கொண்டு செய்ய முடியும். இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த காரியங்களையும் மேற்கொள்ள முடியும். எந்த காரியங்களை பார்த்தும் நாம் சோர்ந்து போக முடியாமல் எல்லா பாவங்களையும் நம்மால் மேற்கொள்ள முடியும். ஆனா பிசாசு எப்பவும் தந்திரத்தின் காரியமா செயல்படுவான். வெளியே சுற்றியும் நம்மளுக்கு இந்த உலகத்தை காமிச்சிட்டு மனசோர்வு அடியும்படியா அவன் அநேக காரியங்களை செய்வான். சொந்த வீட்டிலேயே கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்துக்கு மாறாக எழும்புகின்றவர்களாக இருக்கின்ற சொந்த பந்தத்தின் மூலியமாக கூட நம்மளுடைய விசுவாசம் சோர்வடையும்படியாக செய்வான். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறார்களா, அறியாமல் இருக்கிறார்களா, கர்த்தருடைய வசனத்தை அசட்டை செய்கின்றவர்களாக இருக்கிறார்களா? அப்படி என்றால் அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தையினால் நான் ஏன் வேதனை அடைய வேண்டும்? அந்த அவர்களுடைய வார்த்தை என்னை ஒன்றும் செய்யாது.
ஏனென்றால் ஆண்டவரே பிசாசு பிடித்தவன் என்றும் பேல் சொபல் பிசாசை துரத்துகிறான் என்று சொல்லும் பொழுது அவர் நினைத்திருந்தால் இமைப்பொழுதில் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனுஷர்களும் தன்னை எதிர்த்து பேசுகின்ற எல்லாரையும் அழித்து போட்டிருக்க முடியும். ஆனா அவர் என்ன செய்யறாரு? அமைதியா அதை சகித்து கொண்டு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. மனுஷன் வீணாக பேசுகின்ற எல்லா வார்த்தைகளுக்கும் நியாய தீர்ப்பு நாள் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இருக்கு. அந்த நாள்ல கணக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அதை கோவமா அவங்க மேல ஒரு பகையை வச்சுட்டு கோவத்தை வச்சுட்டுலாம் சொல்லல. இல்லப்பா நீங்க பேசுறீங்க, பட் அந்த வார்த்தையினால உங்களுடைய அக்கிரமத்தின் அளவு பெருகிட்டே போகும். உங்க வார்த்தை பெருகும்போது உங்க அக்கிரமம் பெருகும், உங்க நடக்கை பெருகும்போது உங்களுடைய அக்கிரமத்தின் நடக்கைக்கு உண்டான அந்த பலனும் பெருகிக்கிட்டே போகும் அப்படின்றது போல சொல்லிட்டு அவ்வளவுதான் அந்த விஷயத்தை அப்படியே கடந்து போய்கொண்டே இருக்கிறார். அவர் செய்ய வேண்டிய அந்த திட்டங்களை மட்டுமே அவர் நிறைவேற்றுகின்றதுல உற்சாக மனதோடு கூட அந்த 33 வருஷமும் ஓடிக்கொண்டே இருந்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? ஏன் சொல்லுங்க? ஆண்டவரே சொல்றாரு யோவான் 15:10 நான் என் பிதாவின் கற்பனைகளை கைகொண்டு நடந்து அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறபடியே நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கைகொண்டு நடந்து என்னுடைய அன்பில் நிலைத்திருந்தால் நீங்க கனி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா? அப்படின்னா வேத வசனங்களை கைகொள்ளாமல் போகின்றதுக்கு காரணம் மனசோர்வு எதனால் உண்டாகும் என்று பார்க்கும் பொழுது தேவனுடைய வசனத்துக்கு மாறாக நம்மளுடைய விருப்பங்களை வளர்த்து கொள்ளும் பொழுது அந்த விருப்பங்கள் நிறைவேறும் பொழுது இருதயம் சோர்வடைந்து போகும். இல்லை என்றால் ஒரு சில காரியங்கள் நடக்கும் பொழுது அதை வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பார்த்து இது தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற இந்த காரியங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அவர் சொல்லி இருக்கிறாரே, என் நாமத்தின் நிமித்தமாக நீங்க தூசிக்கப்படுவீர்கள், உங்கள் மேல் தீமையான அநேக வார்த்தைகளை உங்க மேல சுமத்துவாங்க. அதனால அந்த நேரத்துல நீங்க பண்ண வேண்டியது மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் என் இருதயத்துக்குள் மகிழ்ந்து களி கூறும்படியான அந்த மகிழ்ச்சி உண்டாகாமல் எனக்கு அழுக வருகிறது. ஆண்டவரே ஏன் நான் இப்படி இருக்கிறேன்? அப்பா எனக்குள் அந்த மகிழ்ந்து களி கூறுகின்ற அந்த இருதயத்தை தாரும் தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்கணும் இல்லைங்களா? அடுத்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 1:2-3. சங்கீதம் 1:2-3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். பாருங்களேன், கர்த்தருடைய அந்த வேதாகமத்தில் பிரியப்படுகின்றவனாக காலையும் மாலையும் அதை தியானிக்கின்ற ஒரு மனுஷன் இருக்கிறானே, அவன் பாக்கியவானாக இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம கொடியானது அந்த மரத்துக்குள் நிலைத்திருக்காமல் போகும் பொழுது எப்படியாக தனக்கு தானே கனி கொடுக்க முடியாதோ அப்படியாகத்தான் நாமும் வேத வசனங்களை அதிக நேரம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய அந்த வேத வசனங்களை வாசிக்கின்றதாகட்டும், கேட்கின்றதாகட்டும், ஜபிக்கின்றதாகட்டும், இதேதொன்றையும் நாம் செய்யாமல் போகும் பொழுது எதை செய்யவும் எனக்கு நேரம் இல்லை பிரதர், என்னுடைய சரீரம் அதிக வேலை நிமித்தமாக முற்றிலுமாக சோர்வடைந்து போய்கொண்டிருக்கின்றது என்று சொல்லி அதனால்தான் நான் என்னால ஜபிக்க முடியல, உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கு பிரதர், நைட்டுலாம் ரொம்ப டிரைவ் பண்ணேன், ஏதோ இந்த வேலையை செஞ்சேன், அங்க போயிட்டு வந்தேன், இங்க போயிட்டு வந்தேன், இங்க வேலையில ஆபீஸ்ல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ். ஏன் வேலையில அந்த எந்த ஒரு மேனேஜர் நம்மளுக்கு இருக்காங்களோ அந்த மேனேஜரு இல்லப்பா உனக்கு ஓட்டி வரும், இன்னைக்கு என்ன இந்த 1 hour செய்யறியோ அதுக்கு உண்டான சம்பளம் ரெட்டிப்பா கொடுக்குற அப்படின்னு சொன்னா உள்ள இருந்து ஒரு பலன் வரும் இல்லைங்களா? அப்படின்னா ஆண்டவர் முன்னாடி நம்ம எந்த காரணத்தெல்லாம் சொல்ல முடியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா நமக்கு காரணங்களை சொல்ல முடியாது. இந்த காரணங்கள்னாலதான் ஏசப்பா நான் 5 நிமிஷம் தான் ஜபிச்சுட்டு போனேன், இந்த காரணத்தினாலதான் ஏசப்பா ஒரு 5 அதிகாரம் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன், ஒரு அதிகாரம் தான் அப்படியே வேகமா வாசிச்சுட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி. ஆனா ஏசப்பா இது எல்லாவற்றையும் எதுக்காக செய்ய அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருக்குள் நீங்க நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா 1 மணி நேரமானாலும் அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சோதனைக்குள்ளாவாதபடிக்கு. சோதனை என்கின்றது எப்படியாக வரும்? இந்த உலகத்தை அப்படியாகவே நாம் இந்த உலக மக்களோட கூட ஒரு நாளின் பிரயாணத்துக்குள் இருப்போம் இல்லைங்களா? ஒரு நாளையும் கடந்து வரோம். இன்னைக்கு இந்த நாள் நான் இந்த உலகத்துக்குள்ள பிரயாணத்தை தொடங்க போறோம் காலையில இருந்து அப்படின்னு சொன்னா நம்ம அநேக பேரை சந்திப்போம். அநேகர்களுடைய வார்த்தைகள் நமக்குள்ள ஒரு இச்சையாக எழுப்புகின்றதுக்கு அவர்களுடைய வாய் வார்த்தைகள் நம்மளை தூண்டலாம். அந்த வாய் வார்த்தை வரும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த நீ இந்த வாய் வார்த்தைகள் இந்த மனுஷர்கள் மூலியமாக வரும், இப்படிப்பட்ட காரியங்கள் உன்னை வேதனைப்படுத்தும், இப்படிப்பட்ட காரியங்கள் உனக்குள் கர்த்தர் மேலேயே ஒரு வெறுப்பை உண்டு பண்ணுகின்றது போல சில காரியங்களை சில பேரை கம்பேரிசன் எடுத்து பார்க்கும் பொழுது கூட என்ன இசுப்பா பாத்தீங்களா உங்களை அறியாதவர்கள் அப்படின்றது போல கூட பிசாசு ஆனா நான் என்னத்தை கண்டேன் அப்படின்றது போலயும்
பிசாசு நம்மளுக்குள்ள அநேக எண்ணங்களை எழும்படியா செய்வான். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்த வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது, இல்ல வேத வசனங்களை காதில் கேட்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் எல்லா காரியங்களை கொடுத்து ஜபிக்கும் பொழுது, ஆவியனோட துணையோட எல்லா விஷயத்திலையும் நம்மளை பலம் படுத்தி இருக்கிறதுனால நம்ம இந்த உலகத்துக்கு போகும் பொழுது, இந்த உலகத்தின் மக்களோட கூட பழகும் பொழுது சோதனை என்கின்றது அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நேரிடாது. அந்த சோதனைகள் எல்லாவற்றிலும் நாம் வெற்றி பெறுகின்றவர்களாக இருப்போம் இல்லைங்களா? அதனாலதான் நம்ம அந்த ஏற்ற காலத்துக்கு அந்த நல்ல கனிகளை கொடுக்கின்றவர்களாக, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ பிரதிபலிக்கின்ற அந்த குணாதிசயம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்றால், அந்த தண்ணீர் ஓட்டத்தின் பக்கத்தில் நேடப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு மரத்துக்கு ஒப்பா இருக்கின்ற ஒரு மனுஷனை போல நான் இருக்க வேண்டும் என்றால், அங்கே நாம் பார்க்கின்ற சங்கீதம் 1 அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கின்ற அந்த தண்ணீர் ஊற்றம் இருக்கு இல்லைங்களா? அந்த நீரூற்றம் எதை குறித்து சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வசனத்துக்கு ஒப்பாக பேசியிருக்கிறார். அந்த மரம் என்கிறது மனுஷனுக்கு ஒப்பாக பேசியிருக்கிறார். ஏற்ற காலத்தில் கொடுக்கின்ற கனி என்று சொல்லி கொண்டிருக்கிறது. அந்த மனுஷனுடைய நடக்கையில எந்த விதமான பாவத்தின் அந்த துட்செயல் என்கின்ற கனிகள் என்கின்ற அந்த கெட்ட கனிகளை காண முடியாது. அவனுடைய கனிகள் ஒவ்வொன்றும் கூட அந்த கலாத்தியர் 5:22 வசனத்தின்படியாக அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்கின்ற ஆவிக்குரிய 9 கனியினால ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ பிரதிபலிக்கின்ற ஒரு மனுஷனை போல அவன் இருப்பான். எல்லா நேரத்திலும் விசுவாசத்துக்குரிய வார்த்தையை பேசுவான். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையும் மனசோர்வு அடைய மாட்டான். எப்பொழுது மனசோர்வு அடைவோம் என்றால், கர்த்தருடைய சமூகத்தை எப்பொழுது அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரங்களை நாம் திருகிடுறவர்களாக நம்ம மாறுகின்றோமோ, அவருடைய சமூகத்தில் கலைக்க வேண்டிய அந்த நேரங்களை, காத்திருக்க வேண்டிய அந்த நேரங்களை நம்ம முற்றிலுமா அப்படியே தவிர்த்து கொண்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போறவங்களா எப்ப ஆரம்பிப்போமோ அப்பதான் நம்மளுடைய உதடுகளின் வார்த்தைகள், நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகள் முற்றிலுமாக மாறிடும். அவருடைய சமூகத்துல நேரத்தை கழிக்கலன்னா வேற ஏதோ ஒரு விஷயத்துல நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த எங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? உலகம்தான். ஆண்டவர் இல்லைன்னா ஆப்போசிட் உலகம்தான். அப்படின்னா அந்த உலகத்துக்குரிய விஷயங்கள் மட்டும்தான் என் இருதயத்துக்குள்ள இருக்கும். அப்போ இருதயத்துக்குள்ள இருக்குன்றதுனா, இருதயத்தின் நிறைவினால் வாய் அவனவன் நாவ் பேசும் அப்படின்னு சொல்லியும், இருதயத்தின் நிறைவுனால்தான் அந்த மனுஷனோட நடக்கையும், இருதயத்தின் நிறைவுனால்தான் இச்சைகள் பெருகி அதுதான் எல்லா விதமாக அந்த மனுஷனுக்கு கேடை உண்டு பண்ணுகின்றதாக இருக்கும். யோவான் 15 அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். ஏசப்பா பாருங்களேன், இதோ எனக்குள் நிலைத்திருந்து கனி கொடுக்கின்ற அந்த மரங்கள் எப்படிப்பட்ட ஒரு மரங்களா? தான் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றவர்களாக இருப்பாங்களே, தான் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்குள் நிலைத்திருந்து யாரெல்லாம் கனி கொடுக்கின்றவர்களாக அது அந்த ஒரு வாஞ்சை விருப்பத்தோடு இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் இன்னும் அதிக கனி கொடுக்கும்படியாக சுத்திகரிப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். நான் சொன்ன இந்த வார்த்தையின்படி நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சீஷர்களுக்கு சொல்றாங்க. அப்படின்னா சீஷர்களுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்றாரு. அவங்க ஏன் அந்த வசனத்தை இயேசுப்பா உச்சரித்ததுனால அவங்க இப்பவே சுத்திகரிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லல. நீங்க இப்படிதான் இருக்கீங்களேப்பா, நான் சொல்ல நீங்க கேட்டுட்டு ஒவ்வொரு விஷயங்களை மாத்திட்டே வரீங்க. என் சமூகத்துல உட்கார்ந்து இருந்து நீங்க கேட்கும் போதெல்லாம், ஆமா இந்த வார்த்தையின்படி நான் இருக்கலையே, இந்த காரியங்களை நான் தெரியாம இருந்தேனே, அறிஞ்சு கொள்ளாம இருந்தேனே, இது பாவம் என்கின்ற உணர்வே எனக்கு இருக்கலையே, ஐயோ இப்ப புரிய வந்துச்சு, சரி இயேசுப்பா இதை மாத்திக்கிற அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களை கேட்கும்போது அந்த வசனத்துக்கு மாறா இருந்த தங்களுடைய எல்லா விதமான அந்த பாவத்தை நிமித்தமாக துக்கம் அடைஞ்சு அந்த பாவங்களை விட்டு விலகி அந்த தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுக்க அவங்க சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருந்தாங்க. பலன் அதிகமாக கொடுக்கின்றவர்களாகவே மாறிக்கொண்டே வந்தாங்க. அப்படியாகத்தான் நாமும் இன்று கேட்ட இந்த வசனத்தின்படியாக நாம் இன்று கர்த்தரால் சுத்தமாக்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால், அதிக கனி கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய வசனத்தை கேட்கிறதன்படியாக நடக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நடக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் என்னவென்று சொல்லி, வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் வருத்தம், பாரம் என்கின்றது இருதயத்துக்கும் நம்மளுடைய சிந்தைக்குள்ளேயும் இருக்கின்ற மிக பெரிய ஒரு காரியம். அதனாலதான் நிறைய பேர் பார்க்கிறோம் டிப்ரெஷனுக்குள்ள போயிருப்பாங்க. நிறைய அதையே யோசிச்சுட்டு ஒருவேளை அப்படி நடந்துருமோ, ஐயோ என் வாழ்க்கையில எப்படி நடந்துச்சு, ஐயோ இந்த சூழ்நிலையில இருக்கிறேன்னு அப்படின்றது போல, இல்ல ஒப்பிட்டு சில பேரை அவங்களோட கூட கம்பேர் பண்ணி பார்த்து கூட, ஐயோ இவ்வளவு வருஷத்தை அப்படியே நான் வந்துட்டு கழிச்சிட்டேனே அப்படின்றது போலலாம் நினைச்சிட்டு
ஒரு டிப்ரெஷன் போல ஆயிட்டு இருப்பாங்க. ஆனா ஏசப்பா என்னன்னு சொல்லியிருக்கிறாரு, இன்னைக்கு நான் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிற அவருடைய பிள்ளையும் அவருடைய சீஷனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என் உதடுகள் முறுமுறுக்கலாங்களா? இல்லைன்னா கவலையிலேயே ஐயோ இப்படி நடந்துடுச்சே, ஐயோ அடுத்து என்னவோ அப்படின்னு சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையில நான் ஏசப்பா எனக்கு இளைப்பாறுதல் கொடுக்கின்றவர் நீர். அது ஒரு செல்போன் கொடுக்காது. கொஞ்ச நேரம் என் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆயிரும், கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் மறக்கணும் அப்படின்றத ஏசப்பா தான் நம்மளோட இருதயத்துக்குள்ள அந்த பீஸ் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் முன்னால மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஏசப்பா இந்த காரியத்தின் நிமித்தமா எனக்கு கவலை வந்து கொண்டிருக்கிறது, இந்த எல்லா கவலைகளும் உங்களுடைய பாதத்தின் அடியில போட்டு கொண்டிருக்க, இது எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீர் என்று சொல்லி நான் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த எல்லாவற்றையும் இனிமே நான் யோசிக்க மாட்டேன், இனிமே இப்படி பேச மாட்டேன், இனிமே புலம்ப மாட்டேன் அப்பா, இனிமே பயந்துக்க மாட்டேன் இந்த விஷயத்துல. அப்பா அன்னைக்கு நடந்தது போல இன்னைக்கு ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயம் இல்லப்பா, இன்னைக்கு உங்க வசனத்துக்குள்ள நிலைத்திருக்கேன், எனக்கு ஒண்ணுமே நடக்காதுப்பா, நான் உம்முடைய மகனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு கூட ஜபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த கவலை என்கின்றது, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் என்கின்றது போல இருக்கின்ற அந்த இருதயத்தின் பாரங்கள் எல்லாமே நம்மை விற்று போகுவிடும். அப்பொழுது வேத வசனங்களை எடுத்து வாசிக்கும் பொழுது கேட்கும் பொழுது எல்லாமே புரியும். இல்லை அப்படின்னு சொன்னா வேற இந்த எல்லா விஷயங்களையும் மைண்ட்ல வச்சுட்டு இருதயத்துல வச்சுட்டு அதையே யோசிச்சுட்டு வசனத்தை கேட்டா வசனம் அவங்க ஓடிட்டு இருக்கும், இவர் எங்கேயோ இருப்பாரு, வேற எதையோ வேலையை செஞ்சுட்டு இருப்பாரு, இப்படியேதான் இருக்கும். கடைசி வரைக்கும் அவருக்குள்ள எதனா ஒரு மாற்றம் வருங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதே எரிச்சல், அதே கோபம், எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அது காரணம் வேற யாரும் கிடையாது, விசுவாசம் இல்லாமல் இருக்கின்ற அந்த நடக்கைகள் தான் காரணமாக இருக்கும். கொலோசியர் 3:16 வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் உங்களுடைய இருதயங்களில் வாசம் செய்ய கடவுற்றும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா ஏசப்பாவுடைய வசனம் எப்படி நம்மளுக்குள்ள வாசம் செய்யணுங்களா? ஏன் நம்ம இந்த பைபிள் ஸ்டடியை தொடங்கும் போது வசனங்களை எங்கிருந்து எடுத்தோம்? யாக்கோபு 2:14-17 வசனம். அந்த 14-17 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, என் சகோதரர்களே உங்களுக்குள் விசுவாசம் உண்டு என்று சொல்லி அதுக்கேற்ற அந்த கிரியைகள் உங்களுக்குள்ள இல்லாம போகும் பொழுது அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களை ரட்சிக்குங்களா? கண்டிப்பா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு எதற்காக அவங்களுக்குள்ள விசுவாசத்துக்கு ஏற்ற அந்த ஒரு கிரியைகள் இல்லை என்று சொல்லி அந்த கிரியைகளில் வெளிப்படாத அந்த விசுவாசத்தினால் நீங்க ரட்சிக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சப்ஜெக்டை எடுத்து பேசுறாரு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஏழையா இருக்கிற ஒரு சகோதரர் உங்க அருகிலேயோ உங்க மத்தியிலேயோ தேவனை அறிந்து இருக்கின்ற உங்கள் உடன் சகோதரர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சகோதரருக்கு அன்ற நாளுக்கு வேண்டிய உணவு இல்லாமல் இருக்கிறார், வேண்டிய அந்த வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனா உங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஆனாலும் அவருக்கு வெறுமனே நீங்க போய் ஆமாப்பா உனக்கு குளிர் எடுக்குதா அப்படின்னா போய் நீ நெருப்பு பத்த வச்சுட்டு நீ குளிர் காஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லியும், இதோ நீ சாப்பாடு இல்லாம இருக்கிறியாப்பா, ஜபிப்பா ஏசப்பா கொடுப்பாருப்பா அப்படின்றது போல வெறும் வாய் வார்த்தையில உன் கிரியைகளை காமிக்கின்றியா? அப்படின்னா வேலைக்கு உதவுகின்றவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கின்றவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா ஏசப்பா ஏழைகளுக்கு ஒன்றும் இல்லாதவனுக்கு என்னத்தை செய்கிறீர்களோ அது எனக்கே செய்கிறது போல அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது ஒரு வசனம் இல்லைங்களா? அந்த வசனம் எனக்குள்ள நிறைவேறுகின்றதுக்கு உண்டான வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுதும் அந்த வேத வசனங்களை நான் நிறைவேற்றாமல் போகின்ற ஒரே ஒரு காரியத்தை, ஒரு வசனம், அந்த ஒரே ஒரு வசனம் எனக்குள் நிறைவேறாமல் போகும் பொழுது அப்படிப்பட்ட விசுவாசம் என்னை ரட்சிக்காது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா வசனங்கள்ல அநேக விஷயங்களே ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு. முறுமுறுக்காதப்பா, ஏதோ உன்னை நேசிக்காதவங்களை நீ நேசிப்பா, உன்னை பகைக்கின்றவர்களுக்காக உனக்கு யாரெல்லாம் உன்னை தூசிக்கின்றவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தருக்காகவும் நீ ஜபிப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இது எதையும் நான் செய்யவே மாட்டேனே. எனக்கு யாரெல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன், என்னை கனப்படுத்துகின்ற என் சகோதரர்களுக்கு மாத்திரம் தான் நான் கனப்படுத்துகின்றவனாக இருப்பேன். ஆனா என் சகோதரர்கள் எல்லாமே வேற யாரா இருந்தாலும் நான் வயதுல சின்னவங்க, இவங்க இப்படி அப்படின்றது போலயோ வேற எந்த விஷயத்தையும் முன் வச்சு அவங்க கிட்ட அப்படிதான் பேசுவேன் அப்படின்றது போல தான் இப்போ வரைக்கும் நான் நடந்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா உன் விசுவாச கிரியைகள் மூலியமாக வெளிப்படாம இருக்கிறது. அப்படின்னா விசுவாசம் என்கிறது எப்பொழுது வசனத்தின் அடிப்படையில உன் கிரியைகள் மூலியமாக நீ காமிக்க உன்னை ஒப்பு கொடுக்காமல் போகிறாயோ, கர்த்தரை அறியாமலும் தேவனுடைய வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமலும் உலக ஆசீர்வாதத்துக்காகவோ தான் விரும்புகின்ற எல்லாவற்றையும் அடிக்கின்றதுக்கு இப்படிப்பட்ட திருச்சபைகள் நிச்சயமாக அது எனக்கு பயனாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தையே மறுதளித்து ஓடிக்கொண்டிருக்கின்ற
ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனுக்கும் இன்னைக்கு ஆண்டவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி பெருமையாக சொல்லி கொண்டிருக்கிற எனக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது அதனாலதான் ஏசுபா சொல்றாரு, உன் விசுவாசம் இருக்கு அப்படின்னு சொன்னா வேதத்தின் அடிப்படையில அதுக்கேற்ற அந்த நடக்கை என்கின்ற அந்த கிரியைகள் உன்னுடைய உதடுகளின் வார்த்தை அதை உறுதிப்படுத்த வேண்டும். உன்னுடைய அன்றாட வாழ்க்கையின் அந்த நடக்கை, உன் தகப்பன் இடத்தில் நீ பேசும் பொழுது, உன் மொபைல்ல நீ பயன்படுத்துகின்ற ஆப்ஸ், நீ ஒவ்வொரு விஷயங்களை நீ பார்க்கின்றது, எந்தெந்த விஷயங்களை பார்க்கிற, எதை கேட்கிற, எல்லா விஷயங்களும் நீ ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைத்திருக்கிறியா இல்லையா? ஏன்னா நிறைய பேரு ஆண்டவர் மேல குற்றச்சாட்டை முன்வைக்கிறது போல, ஆண்டவர் ஏத்துட்டு 5 வருஷம் ஆச்சு பிரதர், என் வீட்டுல எந்த விதமான மாற்றமும் இல்லை பிரதர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிரதர், ஆனா வந்துட்டு பாருங்க இந்த நோய் கட்டுகள்ல இருந்துலாம் நான் இன்னும் விடுவிக்கப்படல பிரதர் அப்படின்றது போல நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் ஆண்டவர் கேட்கும்போது அவங்க ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் மேல சொல்லி கொண்டாங்க இல்லைங்களா? இல்ல ஏசப்பா, நீங்க அதான் தோட்டத்துல அப்ப எனக்கு என் விழா எலும்பிலிருந்து நீங்க உருவாக்கி கொடுத்தீங்களா அந்த ஸ்திரீ சொல்லி தப்பா, நீங்க கொடுத்த அந்த ஸ்திரீ சொல்லித்தான் நான் சாப்பிட்டேன், நீங்க கொடுத்த ஸ்திரீ அப்படின்றது போல, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்றது போலையும் தான் நம்ம வந்துட்டு இப்படியத்தான் காரணங்களை முன்வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அங்க இப்பொழுது வரைக்கும் என் வாழ்க்கையில் விடுதலை நான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றதுக்கு காரணம், கர்த்தர் நம் வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன அநேக காரியங்களை நாம் மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறோம். நான் அநேக கட்டட சபைகளுக்கு செல்லுகின்ற அநேக விசுவாசிகள் என்று சொல்லி பார்க்கின்ற பாரம்பரிய கிறிஸ்தவர்களை நீங்க பார்க்கும் பொழுது ஞாயிறுந்தோறும் அவர்கள் சபைக்கு சென்று வருகிறார்கள். ஆனால் யாரிடத்திலும் அன்பாக நடந்து கொள்ள மாட்டார்கள். சண்டை என்னும் பொழுது அவர்கள் தான் முந்தி கொள்வார்கள். தன்னை குறித்து யாரெனா ஈனமாக பேசும் பொழுது அவர்களை அடிக்கவும் துணிய மாட்டார்கள். அது போல பிஹேவியர்ஸ், கெட்ட வார்த்தை பேசுவாங்க, சினிமா பார்க்குவாங்க, பரிகாசம் அப்படியே கேலி கிண்டல பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் நான் பண்ணி கொண்டிருந்து நான் இன்னைக்கு வீட்டு சபையில இருக்கிறேன், நான் இன்னைக்கு சீஷனா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதனால எந்த பயனும் கிடையாது. இன்னைக்கு அநேக விடுதலைகள் என் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறதுக்கு, கர்த்தர் என்னை பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கும் காரணங்கள் நம்ம தான் அப்படின்றத நம்ம ஒத்துக்கணும் ஆண்டவருக்கு முன்னாடி. ஆமா ஏசப்பா, இந்த விஷயங்கள் இருந்துச்சு, இன்னைக்கு நான் உங்களுடைய மகனா நடக்கல, எனக்கு என் உதடின் வார்த்தைகள் இப்படி இருக்கல, எனக்குள்ள எரிச்சல் எழும்புச்சு, எனக்குள்ள மன்னியாமையின் ஒரு கடும் கோவம் எனக்குள்ள எப்போ இருக்கு ஏசப்பா, யார் எது சொன்னாலும் அதை ஒத்துக்கவே மாட்டேன், நானே தவறு பண்ணியிருந்தாலும் அவங்க மேலதான் குற்றத்தை செலுத்துவேன் அப்படின்றது போல இருக்கு. அப்படின்னாலும் நம்மளுடைய இருமாப்பான அந்த இருதயத்தின் நிமித்தமாக நாம் நம்மளுடைய இருதயத்தை அல்ல, நம்மளுடைய வஸ்திரத்தை அல்ல, இருதயத்தை கிழித்து கொண்டு அழுங்கள் அப்படின்னு சொல்லி யாக்கோபு புத்தகத்துல எழுதப்பட்டது போல நம்ம அதற்காக மனம் கசந்து அழ வேண்டும். ஆண்டவரே, ஏன் எனக்குள் இப்படி இருக்கிறது, இப்படிப்பட்ட கடினமான சுபாவம் அப்படின்னு சொல்லி வசனத்தை வாசிங்க. யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். என்னங்களா, நீங்க இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தனக்கு சொந்தமான ஒரு இடத்தில் ஆண்டவர் போனாராம். எப்படி போனார்? வேத வசனங்கள் மூலியமாக அவருக்கு ஆதியாக முதல் கொண்டு இஸ்ரேல் ஜனங்களோட ஆண்டவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இதோ இந்த காரியங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், இப்படிப்பட்ட ஆசைகள் உங்களுக்கு வேண்டாம், இப்படிப்பட்ட இச்சைகள் உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு பயத்தோடு கூட நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது நான் உங்கள் மத்தியில் இருக்க முடியும் அப்படின்றது போல அநேக காரியங்களை குறித்து கர்த்தர் அவருடைய வேத வசனங்களை மூலியமாக சொல்லிக் கொண்டு வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். ஆனால் அவருக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நம்மிடத்தில் வந்தார். இஸ்ரேல் ஜனங்களிலேயும் சில பேர் பேதுருவை போல, யோவானை போல, பவுலை போல, அந்த 3000 5000 பேர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அங்கே கூட பெருகிட்டே வந்தாங்க, உண்மைதான். ஆனா அவங்க ஒவ்வொருத்தருமே அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய அந்த துட்சுபாவங்கள் என்கின்ற அந்த தீய நடக்கைகளை விட்டு மனம் திரும்பி தங்களை மாற்றிக்கொள்ள கர்த்தருக்கு முன்பதாக ஒப்பு கொடுத்தார்கள். அந்த அவர்களுடைய முந்திய மனுஷனுக்கும் பிந்திய மனுஷனுக்கும் நிறைய மாற்றம் இருந்தது. அதனாலதான் அவங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கூட அந்தியோக்கியால அவங்க இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் என்கின்ற அந்த பேர் முதல் முறையா அவங்களுக்கு கிறிஸ்துவ பின்படுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி விசுவாச வீட்டுக்காரர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அது எல்லாமே அவங்களுடைய நடக்கையை பொறுத்து தான். அவங்க வீணா உக்காந்துருது முறுமுறுக்கிற வார்த்தைகளா இருக்கட்டும், ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் அந்த பிரச்சனைகளை குறித்து பேசிக்கிறதாகட்டும், எந்த விஷயங்களாகட்டும் அதை ஒரு காரணமா காமித்து சோர்ந்து போய்
அவிசுவாசமாக நடந்து கொண்டு எந்த விஷயங்களையும் நம்மளால பார்க்க முடியாது. இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படி இருக்கின்றவர்களாக இருக்கிறோமா? அதனாலதான் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 10வது வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது, சில பேர் முறுமுறுத்து சங்கார தூதனால் சங்கரிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள்ல அந்த எகிப்துல அவங்க வந்துட்டு அடிமைத்தனத்திற்குள்ள இருக்கும் பொழுது ஏசப்பா மோசியை அனுப்பி மோசியின் மூலியமா அவங்கள விடுவித்து கொண்டு வரும் பொழுது அந்த வனாந்தரத்துக்குள்ள அநேக நேரங்கள்ல அவங்க முறுமுறுத்து கொண்டே வந்தாங்க இல்லைங்களா? முறுமுறுத்து கொண்டு வரும் பொழுது என்ன ஆச்சு? ஏசப்பா அவங்கள அழித்து போட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் தானே, ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைக்கலையா? வந்தாங்க தான். வெறும் முறுமுறுப்பு அப்படின்ற ஒரே ஒரு முறுமுறுப்பு வார்த்தைக்காக கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டாங்களே, அவங்கள உயிரோடு எடுத்து போட்டாரு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணாங்க? முறுமுறுப்பு அப்படின்றது ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி உண்டாகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதான் அவங்க அந்த வனாந்தரத்துக்குள்ள இருந்து நடந்து வரும் பொழுது அந்த சுற்றி இருக்கின்ற அந்த புறஜாதிகளோடு கூட தங்களை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். என்ன இது 40 ஆண்டுகளாக எங்களுடைய பிரயாணம் இப்படி இருக்கிறது என்று சொல்லியும், ஏதோ அந்த பழைய வாழ்க்கை கூட நலமாக இருந்தது என்கிறதை போலவும் அவங்க சிந்தனைகளை தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்காமல் மனம் போகின்ற போக்கின்படியாக அவங்களுக்குள்ள அந்த ஆசைகளை பெருக்கி கொண்டே போனாங்க. அந்த ஆசைகளை பெருக்கி கொண்டு போகும் பொழுது அவர்களுடைய ஆசைக்கு மாறாக கர்த்தருடைய வசனங்கள் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய அந்த புத்திமதி இருக்கும் பொழுது என்ன ஆகும்? எரிச்சல் அடிக்கின்றவர்களாக மாறினார்கள். அப்பொழுது அவர்களுடைய உதடிலிருந்து முறுமுறுப்பு எழும்பினது. அப்படியாகத்தான் நாமும் இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு அப்படி கம்பேர் பண்ணி வசனத்தை எடுத்தோம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய வசனம் உள்ள போவாது. வசனம் பாரமாக தோணும், வசனம் கசப்பாக இருக்கும், ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவுக்கு. ஆனா வசனத்தை மட்டுமே தித்திப்பா ஆண்டவர் எதை சொன்னாலும், எந்த காரியங்களை சொன்னாலும் நான் மிகவும் நேசித்ததும் நான் என்னுடைய குறிக்கோளாக இருந்ததே இந்த காரியம்தான் என்று சொல்லி நாம் நினைத்திருந்தாலும் அந்த ஆசையை விட வேண்டியது நமக்கு அந்த நேரத்தில் பாரமாக இருந்தாலும் அந்த பார சிலுவையை சுமந்து கொண்டே நீ கர்த்தரையை பின்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்றாரு இல்லைங்களா? அதனால நம்ம முறுமுறுக்கின்றவர்களாக இருந்தால் நமக்குள் முறுமுறுப்பின் வார்த்தைகள் வருகின்றதுக்கு காரணம் இந்த உலகத்தை பார்த்து உலகத்தின் மனுஷர்களை நம்மோடு கூட ஒப்பிட்டு பார்க்கின்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக நம்மளுடைய உதடுகளிலிருந்து முறுமுறுப்பு என்கிறது சர்வசாதாரணமாக எழும்பிடும். அதனால் நம்மிடத்தில் அன்றாட வாழ்க்கையில் நாம் தொலைபேசியில் பேசுகின்ற சொந்த பந்தங்கள் யாராக இருக்கிறார்கள் என்கின்றதை நாம் நிதானித்து அறிகின்றவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் கர்த்தரை அறிந்தவர்களா அறியாதவர்களா? அவர்கள் சொல்லுகின்ற புத்திமதி கர்த்தருடைய வசனத்துக்கு ஒப்பாக இருக்கின்றதா, கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாக இருக்கின்றதா? சில நேரத்தில் பிசாசு நம்மளுடைய இருதயத்துக்கு பிடித்த சொந்த பந்தமாகவும் நெருங்கின நண்பர்களாக இருக்கின்றவர்கள் இல்லை என்றால் எந்த ஒரு காரியத்தை பேசும் பொழுது இருதயத்துக்கு குத்தப்பட்டவனை போல அவர்கள் சொல்லுகின்றதை நான் கேட்பேன் என்கிறத பிசாசுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த விஷயங்களையும் பிசாசு வந்துட்டு ட்ரை பண்ணுவோம். ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம பிசாசின் சகல தந்திரங்களையும் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். என்னாகும் 14வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. என்னாகும் 14:2. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். ஆமீன். பாத்தீங்க இல்லைங்களா? இஸ்ரேல் ஜனங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா? நம்மளுடைய உதவிகளையும் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இன்னைக்கு இந்த சத்தியம் எல்லாத்தையும் நம்ம தெரிந்து கொண்டதுக்கு அடுத்து நமக்குள்ள முறுமுறுப்பின் அந்த உதடுகளை எழும்புகின்றதா? ஐயோ இவ்வளவு வருஷமாச்சு நான் வந்துட்டு ரட்சிக்கப்பட்டு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்மளுடைய புறம்பான மனுஷன் வந்துட்டு நாளுக்கு நாள் அவன் அழிந்து கொண்டிருந்தாலும் நம்மளுடைய உள்ளே இருக்கிற உள்ளான மனுஷன் இருக்கிறான் இல்லைங்களா, புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? நம்ம வந்துட்டு இவ்வளவு ஆண்டுகள் ஆயிடுச்சு, இந்த உலகத்துல எந்த ஒரு ஆசையும் இந்த உலகத்தை நான் சுதந்தித்து கொள்ளவில்லையே என்கிறதை போல ஒரு சோர்வு எழுப்புகின்றதா? பிசாசி இந்த உலகத்தை கொண்டு எப்படி வேண்டும் என்றாலும் நமக்குள் ஒரு மயக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் தந்திரமாக செயல்படுகின்றவனாக இருக்கிறான். அவன் தந்திரமாக செயல்படுகின்றதுக்கு இன்று பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற அவனுடைய முக்கியமான ஒரு கருவி என்றால் அது தொலைபேசி. இன்னைக்கு பார்க்கிற இந்த ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் தான், இன்டர்நெட் தான். இப்படிப்பட்ட ஒரு வளையத்துக்குள்ள கொஞ்ச நேரம் வசனம் கேட்டு திருப்பி போய் அவன் ஏதோ ஒரு சோசியல் மீடியாக்குள்ள கொஞ்ச நேரம் இருந்தானா வசனத்தை எல்லாத்தையும் மறந்துடுவான். அதுக்கடுத்து பிசாசு தந்திரமா வந்து அந்த வசனத்துல கேட்ட எல்லா விஷயங்களும் எடுத்து போட்டு அதை வீடியோஸ்ல பார்த்ததையோ கேட்டதையோ அந்த விஷயங்களை இருதயத்துல வைத்துருவான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன்
தன்னுடைய இருதயத்தை முற்றிலுமாக வேத வசனம் இல்லாமல் உலகத்தை முற்றிலுமாக இருதயத்தில் சிந்தையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த மனுஷனால் கனி கொடுக்க முடியுங்களா கர்த்தருக்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்க, கொடுக்க முடியாது. வசனத்தை சொல்லிட்டு இருந்தா அவங்க கொட்டாய் விட்டுட்டே இருப்பாங்க, அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏதோ தாலாட்டு பாடுறது போல இருக்கும். ஆமா, இது போல எல்லாருக்குமே இருந்துச்சா? ஆமா, நம்ம ஒவ்வொருத்தருக்குமே சில காலகட்டங்களில் நாமும் இப்படி இருந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அவருடைய வசனங்களை கொண்டு அவருடைய தாசர்களா இருக்கின்ற சகோதரர்களையும் சகோதரிகளையும் மறைத்து கொண்டு பேசி நம்மை அப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து விடுவித்து காத்து கொண்டு வந்தார். இன்று அதே கட்டுகளில் இருக்கின்றவர்களாக நமக்குள் யாரே இருந்தாலும் நமக்குள் இருக்கின்ற அந்த சகோதரர்களையும் மீட்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். அதனால் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளுடைய உதடுகளிலிருந்து புறப்படுகின்ற அந்த வார்த்தைகள் இருக்கின்றதே, இன்னைக்கு பரிகாசமான வார்த்தைகள் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளுடைய உதடுகளிலிருந்து எழும்பிச்சுன்னா, நான் கர்த்தரை விசுவாசிக்கவில்லை என்கிறது என்னுடைய உதடுகளின் வார்த்தையை வெளிப்படுத்தி காமிக்கின்றதாக இருக்கும். வீணான வார்த்தைகளை பேசுகிறேனா? அப்படி என்றால் அந்த வீணான வார்த்தை ஒரு விசுவாசி கர்த்தருடைய நாமத்தின் மேல் விசுவாசத்தை வைத்தவன் பேச மாட்டான். வீணான வார்த்தையை காமிக்கின்றது நான் கர்த்தருக்குள் விசுவாசத்தை வைத்திருக்கின்ற ஒரு மனுஷனாக இல்லை என்று சொல்லி. அப்படி என்றால் மற்றவர்களை குறித்து எந்த விதமான முறுமுறுப்பின் வார்த்தைகளை பேசுகின்றவனாக இருக்கிறான், அந்த வார்த்தையை காமிக்கின்றது. அதனாலதான் ஆகாத சம்பாஷணை நல்லொடுக்கங்களை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படி என்றால் எப்படி பேசிக்கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம்? எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு புரோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஆமென். ஆமென். கெட்ட வார்த்தை ஏதொன்றும் உங்க வாயிலிருந்து புறப்படக்கூடாது. கேட்கிறவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படியான தேவனுடைய வசனத்தை கலந்து பேசுகின்ற ஒரு நல்ல வார்த்தைகள் இருந்தால் மட்டும்தான் நீங்க பேசுங்கப்பா. பிள்ளைகள் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களா? வீணான வார்த்தையை பயன்படுத்தாமல் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இதுக்கு நீ அதிகமா முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது இந்த காரியங்கள் உனக்குள் நடக்கும். ஏம்மா இப்படி பேசுற, ஏப்பா இந்த காரியங்களை செய்யற அப்படின்றத பெரும் வாய்கள் உதடின் வார்த்தையின் மூலியமாக பேசுகின்றவர்களாக இருக்கின்றதை காட்டிலும் வசனத்தை எடுத்து இந்த வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கு, இப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா. ஒருத்தரை பத்தி எதுவுமே தெரியாம நம்ம சாட்சி இல்லாம இந்த காரியத்தை குறித்து நம்மளே பேசிடக்கூடாது, இல்ல இந்த விஷயத்த சொல்லி நம்ம கோவப்படக்கூடாது. எதை எடுத்தாலும் வசனத்தின் மூலியமா அவங்களுக்கு அறிகுறியை சொல்லியோ நம்மள ஒருத்தர் எச்சரித்துக் கொள்றதுக்காக ஏசப்பா நிறைய பேர் நம்மளுக்குள்ளேயே நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா சில பேர்லாம் ஒருத்தரா தான் வீட்டுல ரசிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க பார்க்கும்போது நம்ம சொல்றோம், நம்மளுடைய பிரச்சனை இப்படி பிரதர், என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு பிரதர், இதனாலதான் நான் விசுவாசத்துல அதிகமா பெருக முடியல அப்படின்னு சொல்லி. ஆனா நம்மளோட கூட இருக்கிற நிறைய சகோதரர்களோட நம்மளை ஒப்பிட்டு அவங்களோட பேசி பார்க்கும்போது தான் தெரிய வரும், அவங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில அவங்க கொண்டிருக்கின்ற அந்த விசுவாச அளவின் பிரகாரமான விசுவாசம் எனக்குள்ள இல்லாம இருக்கேப்பா. இவங்களோட வீட்டுல இவங்க மட்டும்தான் ரட்சிப்புக்குள்ள இருக்கிறாங்க, இவங்களுக்கு இவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் இவ்வளவு அனலா இருக்கிறாங்களே, இவ்வளவு விசுவாசமா இருக்கிறாங்களே, எனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை, ஏதோ ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ், ஒரு சின்ன வார்த்தை, இப்படிப்பட்ட விஷயத்துக்கே நான் ரொம்ப சோர்வடைந்து போறேனே அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தர் உபதேசித்துக் கொள்ளும் பொழுது, வசனத்து மூலியமா எச்சரித்துக் கொள்ளும் பொழுது, ஒருத்தர் வசனத்தை மூலியமாக உபதேசித்துக் கொள்ளும் பொழுது புரிந்து கொள்ள முடியும் நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம் அப்படின்றத. சரி, யோபு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. யோபு 2வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். ஆமென். ஆமென். பாத்தீங்களா, பிசாசு கடைசிக்கு என்ன பண்ணுவான், நம்மளுடைய இருதயத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கின்றவர்களா இருக்கின்ற பிள்ளைகளாகட்டும், மனைவியாகட்டும், கணவராகட்டும், அதிகமாக நாம் நேசிக்கின்ற நண்பர்களாக இருக்கின்றவர்களாகட்டும், அவர்கள் மூலியமாக நம்மளை கர்த்தரை விட்டு விலகி போகும்படியாக ஒரு அழுத்தத்தை நமக்குள் கொண்டு வருகின்றதுக்கு, சூழ்நிலைகளை எடுத்து பேசி நமக்குள் ஒரு ப்ரெஷரை உண்டு பண்றதுக்கு பிசாசு ட்ரை பண்ணுவோம். ஆனா நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை அறியாமலும் ஏதோ இருதயம் சோர்வடைந்தோ கர்த்தரை விட்டு விலகி போயிருக்கின்ற யாரா இருந்தாலும் அவங்க பேசுகின்ற அந்த வார்த்தைகளை வைத்தே நாம் அந்த ஆவியை நிதானித்து பார்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும், இல்லைங்களா? ஒண்ணு, கர்த்தருடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா எந்த ஆவி உள்ள இருக்கும்? பிசாசு தான் இருப்பான் உள்ள. அப்படின்னா அவங்க பேசும்போது உங்களை குத்தாம பின்ன உங்களை எப்படின்னா கர்த்தர்கிட்ட இருந்து விளக்கணும் அப்படின்றதுக்கு பிசாசு பயன்படுத்துகின்ற ஒரு ஆயுதமா கருவியா அவங்க தான் இருக்கிறது. அவங்கள வச்சுதான் நம்மளை கர்த்தரை விட்டு விலகி போகும்படியா நம்மளுக்குள்ள எதனா குற்றம் வந்துடுச்சுன்னா
குற்றத்து நம்மளுக்குள்ள வந்ததுக்கு அடுத்து பிசாசுக்கு தான் அதிகாரம் வரும் இல்லைங்களா? அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு ஆபிரகாமுக்கு, எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு குற்றமற்றவனாக இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஏசப்பா நம்ம ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, ஆசீர்வாதம் என்றாலே ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற பொழுது தான் ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். ஆனா அவரை இழக்குன்றது தான் தௌர்பாகியம் என்கின்ற ஒரு சாபமான ஒரு வாழ்க்கை. அவரை நம்ம எப்போ இழந்துருவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாவம் உள்ள பிரவேசிக்கும் பொழுது பிசாசுக்கு அதிகாரம் வந்துடும். அப்படின்னா நம்மளுக்குள்ள பாவம் வரணும் அப்படின்றது வெறும் நான் பாவத்தை அப்படியே கிரியைகள் மூலியமாக செய்தா மட்டுமே போதும், பாவம் செஞ்ச பெரிய பாவம் அப்படின்றது போல உறுதிப்பட்டு பிசாசுக்கு அதிகாரம் வந்துரும் அப்படின்றது கிடையாது. உதடுகளிலிருந்து பேசுகின்ற அந்த வார்த்தையின் மூலியமாகவே பிசாசுக்கு அதிகாரம் வந்துடும். ஆனா அது யோபு நன்றாக அறிந்து கொண்டிருந்தான். பைத்தியக்காரி பேசுகின்ற இது போல நீ பேசுறியம்மா அப்படின்னு சொல்லி அவங்க மனைவிய அவன் வந்துட்டு அந்த வார்த்தைய அவன் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளவே மறுக்கின்றான் இல்லைங்களா? அதை இதெல்லாமே இவ கொஞ்சம் கூட அறிவு இல்லாம பேசுறா, இவ வந்துட்டு உலக ரீதியா உலகத்தின் மக்களை போல பேசுகிறாள் அப்படின்றது போல. அதனாலதான் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவ்வளவுதான் இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசமானது கிரியைகள் மூலியமாக வெளிப்படாமல் இருக்கின்றதுக்கு காரணமா இருக்கின்ற மனசோர்வு என்கின்றது, இருதயத்தில் நாம் விசுவாசத்துக்குள் சோர்வடைந்து போகின்றதுக்கு காரணமாக இன்று பைபிள் ஸ்டடியில நம்ம பார்த்த எந்த விஷயங்கள் இருந்தாலும் இன்று கர்த்தருக்கு முன்பதாக நம்ம அறிக்கை செய்து எல்லா விஷயங்களுக்காக மன வருந்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஏசப்பா இதோ என்னுடைய விசுவாசம் இன்று நாள் முதல் கொண்டு அப்பா கிரியைகள் மூலியமாக வெளிப்படும் ராஜா. என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளை நீங்க பார்க்கும் பொழுது ராஜா, நிச்சயமாக ராஜா இந்த உலகத்தின் மனுஷர்கள் என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ராஜா அவர்கள் காணும் பொழுது நீங்கள் என் மத்தியில் இருக்கிறீர் என்றும் அப்பா அவர்களுக்குள்ளேயும் அந்த விசுவாசம் ராஜா பெருகுன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக நான் இனி இருக்க போறேன் தகப்பனே அப்படின்னு சொல்லி முற்றிலுமா நம்மள ஒப்பு கொடுக்கலாம். ஓகேங்களா? சரி, நான் ஒரு ஃபைனல் பிரேயர் ஒப்பு கொடுத்து ஒரு ப்ரே பண்றேன். ஸ்தோத்திர ஏசப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஏசப்பா இதோ ராஜா இந்த இரவு நேரத்துல உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு மனதோடு கூட அப்பா உம்முடைய சமூகத்தில் கூடியிருக்கின்ற இந்த வேளையில் அப்பா நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு அப்பா உம்முடைய பிள்ளைகளாகிய எங்க ஒவ்வொருத்தருடைய கூட நீர் பேசி இருக்கிறீர் ராஜா. ஆம் ராஜா, விசுவாசமானது அது கிரியைகள் மூலியமாக வெளிப்படாத பொழுது ராஜா அப்பா அப்படிப்பட்ட விசுவாசம் அப்பா ஒரு மனுஷனை ரட்சிக்காது என்று சொல்லி இருக்கிறீர் ராஜா. நாங்களும் உங்கள் மேல் விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். இதோ இவ்வளவு வருஷமாக நான் கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைத்திருக்கிறேன் பிரதர் சிஸ்டர், இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்து விட்டது என்று அப்பா நாங்கள் எங்களையே நீதிமான்களை போல ஸ்தாபித்து காமிக்க துணிகின்ற ஒரு துணிகரக்காரர்களை போல நடந்து கொண்டு ஐயா எங்களுடைய பாவங்களை உங்களுக்கு முன்பதாக ஒற்றுக்கொள்ளாமல் எங்களுடைய கீழ்ப்படியாமல் உங்களுடைய வசனத்துக்கு மாறாக நாங்கள் உங்களுடைய பயமென்று வாழ்ந்து வந்த அந்த வாழ்க்கைகளை குறித்து நாங்கள் எதையும் சொல்லாமல் ராஜா அப்ப எங்கள் நீதிமான்கள் என்று சொல்லி அப்பா இதோ ராஜா நாங்கள் ஜனங்களுக்கு முன்பதாக காமிக்க அப்பா துணிகின்ற ஒரு துணிகரக்காரர்களை போல இருந்தோம். எங்களை மன்னியும் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கை அப்பா எந்த விதமான கர்த்தாவே அப்பா உபதிரவங்களும் பாடுகளும் எதெல்லாம் வந்ததோ ராஜா உம்முடைய வசனத்தின் நிமித்தமாக வந்தது அப்பா அந்த பாக்கியத்தை பிள்ளைகளாகி எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக எங்களுக்கு உண்டான ஒவ்வொரு உபதிரவங்களும் ஒவ்வொரு நெருக்கங்களும் அப்பா எல்லா விதமான நஷ்டங்களுக்கும் காரணம் நாங்கள் மட்டும்தான் என்கின்றதை ராஜா அப்பா நீதிபரரா இருக்கிற என் கர்த்தரே உமக்கு முன்பதாக நாங்கள் அறிக்கை செய்து அப்பா என் ஆண்டவராகிய கர்த்தரே நீர் நீதிபரர் என்று சத்தியபரர் என்றும் நீர் அப்பா நீதியாக நியாயத்தை தீர்க்கின்ற தேவன் என்று சொல்லி நாங்கள் ஊற்றுக்கொள்ளுகின்றோம் தேவனே. என் ஆண்டவராகிய கர்த்தரே அப்பா இன்று நாள் முதல் கொண்டு உன் பிள்ளைகளாகி நாங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் என்கிறது இந்த உலகத்தின் மனுஷர்கள் ஜனங்களுக்கு முன்பதாக உங்களுடைய வெளிச்சம் வெளிப்படட்டும் என்று சொல்லி இருக்கிறீங்களே, அதன்படியாகவே ராஜா எங்க வீட்டிலிருந்து தொடங்கி நாங்க வேலை செய்யற இடங்களிலிருந்து தொடங்கி ராஜா இனிமே நாங்க பேச போற ஒவ்வொரு வார்த்தையும் ராஜா விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை பேச போகிறோம். எல்லா விதமான அப்பா பயத்தின் வார்த்தைகளை எதிர்காலத்தின் சிந்தனையினால் வருகின்ற அந்த ஒரு பயத்தினால் உண்டாகிற எல்லா வார்த்தைகளை எங்க சிந்தையிலிருந்து இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறோம் ராஜா. அப்பா முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று சொன்னதன்படியாக உங்களுடைய நீதி அப்பா எங்களுடைய நடக்கைக்கு ஒப்பாக ராஜா இருக்கும்படியாக உம்முடைய நீதியின் வசனங்களுக்கு ஏற்றதன்படியாக எங்களை மாற்றிக்கொள்ளுகின்றது மட்டும்தான் ராஜா எங்களுடைய இலக்காக எங்களுடைய நோக்கமாக இருந்து அதை மட்டுமே ராஜா அப்பா நாங்கள் அப்பா இதோ ராஜா பிடித்துக் கொள்ள ராஜா அப்பா என் ஆண்டவராகிய கர்த்தரே நாங்கள் ராஜா அப்பா இலக்கை நோக்கி கொண்டு அப்பா தொடர்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய
பவுல் சொன்னது போல ராஜா, உம்முடைய பரிசுத்த ஆவினால் உன் பிள்ளைகளாகிய எங்களை நடத்தும் தந்தை என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. அப்பா, காலமும் அப்பா மிகவும் சமீபத்தில் இருக்கிறது. உம்முடைய 2ஆம் வருகை ராஜா அப்பா கூடிய சீக்கிரத்திலேயே சம்பவிக்க போகிறது ராஜா. உன் பிள்ளைகளாகிய நாங்கள் வெறும் வாய் வார்த்தையின் விசுவாசம் என்கின்றது போல அப்பா, இதோ ராஜா வெறும் விசுவாசம் நாங்கள் உங்கள் மேல் வைத்திருக்கிறோம், நாங்கள் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி ராஜா நாங்கள் எங்கே பின்னே தங்கி இருக்கிறோம் என்கிறதை மறந்து விட்டவர்களாக இருக்கிறோம் ராஜா. என் ஆண்டவராகிய கர்த்தரே, நாங்கள் எதற்காக நீங்க அழித்தீர்களோ அதற்காக ராஜா நாங்க ஆசையாக ராஜா தொடர அப்பா ஓட என் ஆண்டவராகிய கர்த்தரே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் ராஜா உன் பிள்ளைகளாகிய எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க வெளிப்படும் அந்த நாட்களில் உன் பிள்ளைகளாகிய நாங்களும் உங்களைப் போல இருப்போம் என்று சொன்னதன்படியாக எங்களுடைய புறம்பான மனுஷன் அழிந்தும் எங்களுடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே உம்முடைய சாயலாகவே மாற எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் தகப்பனே. எங்களை வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் மகா பரிசுத்த நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கின்ற ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ்.